ವಾಕ್ಯங்களை குறித்து ನಾವು ಆರಾய்ந்து அறிய போகிறோம். ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಮಗಿರುವಂತ ಬಾಕ್ಯತೆ ಬಗ್ಗೆ ನಾವು ಸಂಶೋಧನೆ ನೋಡ್ತಾ ಬರ್ತಿದ್ದೇವೆ. இந்த முழு ஓய்ச்சியுடைய தீமோ கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு இருக்கக்கூடிய வாக்கியங்கள் என்னது என்பது. ಸಂಪೂರ್ಣವಾದ ಓಯ್ಚಿನ ಶಿರೋನಾಮ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಮಗೆ ಯಾವ ಕಾರ್ಯಗಳು ಇದೆ ಅನ್ನುವುದನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದೇವೆ. இது மிக முக்கியமான ஒரு காரியம். ಇದು ಬಹಳ ಮುಖ್ಯವಾದಂತ ಒಂದು ಕಾರ್ಯ. இதை சரியாக நம்ம தெரிந்து கொள்வோம் அப்படின்னா ಇದನ್ನ ಚೆನ್ನಾಗಿ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡ್ರೆ நம்முடைய வாழ்க்கை ನಮ್ಮ ಒಂದು ಜೀವಿತ எப்பொழுதுமே வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையாக மாறப்போகுது. ಯಾವಾಗಲೂ ಜಯದ ಜೀವಿತವಾಗಿ ಇರುತ್ತದೆ. ஒரு வார்த்தையை கேட்கிறதாக மட்டும் நம்முடைய வாழ்க்கை மாறிராது. ಒಂದು ವಾಕ್ಯ ಕೇಳುವುದರಿಂದ ನಮ್ಮ ಜೀವನ ಬದಲಾಗಿ ಬಿಡೋಲ್ಲ. அந்த வார்த்தையை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை முறையாக அந்த வாழ்க்கையை மாற்றும் பொழுது ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡು ವಾಕ್ಯದಂತೆ ನಮ್ಮ ಜೀವನವನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாக மாறிவிடும். ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ನಮ್ಮ ಜೀವಿತ ಜಯ ಜೀವಿತವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. அதனால தான் இந்த வார்த்தையை குறித்து சொல்லும்போது ஜீவனுள்ள வார்த்தைகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ಆದ್ದರಿಂದ ವಾಕ್ಯದ ಬಗ್ಗೆ ಹೇಳುವಾಗ ಜೀವವುಳ್ಳ ವಾಕ್ಯಗಳು ಎಂಬುದಾಗಿ அந்த ஜீவன் நமக்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது ಆ ಜೀವ ನಮ್ಮೊಳಗೆ ಬರುವಾಗ நம்முடைய நிலை மாறி விடுகிறது. ನಮ್ಮ ಸ್ಥಿತಿ ಬದಲಾಗುತ್ತದೆ. நம்முடைய வாழ்க்கை மாறி விடுகிறது. ನಮ್ಮ ಜೀವಿತವು ಬದಲಾಗುತ್ತದೆ. அப்ப என்ன பண்ணணும்? ಹಾಗೆ ಏನ್ ಮಾಡಬೇಕು? வார்த்தையை வெறும் கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, ವಾಕ್ಯವನ್ನು ಬರೀ ಕೇಳುವುದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, அதை புரிந்து கொண்டு ಅದನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡು அதை நம்முடைய வாழ்க்கையாக மாற்ற வேண்டும். ಅದನ್ನ ನಮ್ಮ ಜೀವಿತವಾಗಿಯೇ ಬದಲಾಯಿಸಬೇಕು. அப்ப இந்த 5 நாட்களும் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தருணம். ಈ 5 ದಿನಗಳು ಆಗಿರುವಂತ ಒಳ್ಳೆಯ ಅವಕಾಶ. அநேக ரகசியங்களும் தேவனுடைய திட்டங்களும் தேவனுடைய வெளிப்பாடுகளும் நமக்கு கிடைக்கின்ற ஒரு நேரம். ಅನೇಕ ರಹಸ್ಯಗಳು, ದೇವರ ಪ್ರಕಟಣೆಗಳು, ದೇವರ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ನಮಗೆ ಸಿಕ್ಕಲಿರುವಂತ ದಿನಗಳು. அதை நம்ம பயன்படுத்திக்கொள்ளணும். ಅದನ್ನ ನಾವು ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ஏன்னா அதற்கு எதிராகவும் சத்துரு செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ಅದಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿಯೂ ಸೈತಾನನು ಕ್ರಿಯೆ ಮಾಡುವುದಕ್ಕೂ ಸಾಧ್ಯತೆ ಉಂಟು. ஏன்னா வார்த்தையை நம்ம கேட்கும்போது நம்முடைய வாழ்க்கை முறை மாறிரும். ನಾವು ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವಾಗ ನಮ್ಮ ಜೀವಿತ ಸ್ಥಿತಿ ಅದು அது ಬದಲಾಗುತ್ತದೆ. சத்துருக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியம். ಅದು ವೈರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದೆ ಇರುವಂತ ಕಾರ್ಯ. எனவே நம்ம ஜாக்கிரதையாக விழிப்போடு சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ಜಾಗರೂಕರಿಂದ ಎಚ್ಚರದಿಂದ ನಾವು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಗಮನಿಸಬೇಕು. இந்த நாள்ல நம்ம பார்க்க போகிற காரியம், ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡಲಿರುವಂತ ಕಾರ್ಯ கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு கிடைத்திருக்கிற மீட்பு. ಕ್ರಿಸ್ತನಿಂದ ನಮಗೆ ಸಿಕ್ಕಿರುವಂತ ಬಿಡುಗಡೆ, மீட்பு. ವಿಮೋಕ್ಷಣೆ. ஆங்கிலத்துல இத redeem அப்படின்னு சொல்லுவாங்க. ಅದನ್ನ ಬಿಡುಗಡೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. redemption. ಆಂಗ್ಲದಲ್ಲಿ ರಿಡೆಂಪ್ಷನ್, ಬಿಡುಗಡೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. இந்த மீட்பு அப்படின்ற வார்த்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ಬಿಡುಗಡೆ ಅನ್ನುವಂತ ವಾಕ್ಯದ ಬಗ್ಗೆ ನೋಡಲಿದ್ದೇವೆ. நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறபடியால் ನಾವು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಇರುವ ಕಾರಣ நமக்கு எந்தெந்த காரியங்கள எப்படிப்பட்ட ஒரு விடுதலையை ஒரு மீட்பை தேவன் நமக்கு உண்டு பண்ணி ನಾವು இருக்கிறார். ಯಾವ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಎಂತ ಒಂದು ಬಿಡುಗಡೆಯನ್ನ ದೇವರು ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾರೆ அதை நாம புரிந்து கொள்ள போகிறோம். ಅದನ್ನ ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳಲಿದ್ದೇವೆ. இந்த விடுதலை அப்படின்ற அந்த redeem அப்படின்ற வார்த்தையினுடைய மூல பதத்தை நம்ம பார்த்தோம்னா, ಈ ಬಿಡುಗಡೆ ಅನ್ನುವಂತ ಆ ಒಂದು ಮಾತಿನ ಆ ಒಂದು ಮೂಲದ ಪದವನ್ನು ನೋಡುವುದಾದ್ರೆ அது ரெடிமேரி அப்படின்ற ஒரு லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்த ஒரு வார்த்தை. ರೆಡಿಮೇರಿ ಅನ್ನುವಂತ ಲತ್ತಿನ್ ಭಾಷೆಯಿಂದ ಬಂದಂತ ಒಂದು ಪದ. எல்லாரும் சொல்லுவோம், அது என்ன வார்த்தை? ಯಾವ ಪದ ಅದು? ரெடிமேரி. ರೆಡಿಮೇರಿ. சோ இதுல இருக்கக்கூடிய வார்த்தையை இப்படி பிரிக்கலாம், ரீ எமரி. ಇದನ್ನ ಎರಡಾಗಿ ವಿಭಾಗ ಮಾಡಿದರೆ ರೀ ಇಮ್ಮೆರಿ. ரீ அப்படினாலே என்ன? ரீப்ளே, ரீடு, மறுபடியும் செய்கிற ஒரு காரியம். ರೀ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗಲೇ ತಿರುಗಿ ಮಾಡುವಂತದ್ದು, ತಿರುಗಿ ಹಾಕುವಂತದ್ದು, ತಿರುಗಿ ಮಾಡುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ. சரியா? திரும்பி செய்யக்கூடிய பேக். ತಿರುಗಿ ತಿರುಗಿ ಮಾಡುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ. எமரி அப்படின்றதுடைய அர்த்தம் என்னன்னா, ಎಮೇರಿ ಅನ್ನುವಂತ ಪದದ ಅರ್ಥ ಏನಂದ್ರೆ வாங்குவது, ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತದ್ದು, டு பை பேக். ಅದನ್ನ ತಿರುಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತದ್ದು. அப்போ விடுதலை அப்படின்றது என்னன்னா, ಬಿಡುಗಡೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದು ಏನಂದ್ರೆ மறுபடியும் நாம் வாங்கிக் கொள்வது, ತಿರುಗಿ ಅದನ್ನ ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದು ಅಥವಾ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದು, திரும்பியும் பெற்றுக்கொள்வது. ತಿರುಗಿ ಅದನ್ನ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದು. எதை நாம பெற்றுக்கொள்றோம்? ನಾವು ಯಾವುದನ್ನ ಹೊಂದಿಕೊಳ್ತೇವೆ? இழந்து போனதை பெற்றுக்கொள்கிறோம். ಕಳೆದುಕೊಂಡದನ್ನ ತಿರುಗಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொல்றேன். ನಿಮ್ಗೆ ಒಂದು ಸಣ್ಣ ಕಥೆ ಹೇಳುತ್ತೇನೆ. ஒரு படகோட்டி குடும்பம் ஒன்று இருந்தது. ಈಗ ಒಂದು ದೋಣಿಯನ್ನು ಓಡಿಸುವ ಒಂದು ಕುಟುಂಬ ಇತ್ತು. மீன் பிடிக்கக்கூடியவங்க, ಹಡಗು ಓಡಿಸುವಂತರು, ಮೀನು ಹಿಡಿಯುವಂತರು, ಬೆಸ್ತರು. ரொம்ப அன்பான ஒரு குடும்பம். ಅದು ಪ್ರೀತಿ ಉಳ್ಳ ಒಂದು ಕುಟುಂಬ. ஒரு கணவன், மனைவி, அவனுக்கு ஒரு சின்ன ஒரு பையன் இருந்தான். ಗಂಡ ಹೆಂಡತಿ, ಅವರಿಗೆ ಸಣ್ಣ ಒಂದು ಮಗ ಇದ್ದ. அவங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு உயர்வை நோக்கி போய்கிட்டே ಅವರ இருந்தது. ಜೀವನ ಒಂದು ಉನ್ನತಕ್ಕೆ ನೇರಾಗಿ ಹೋಗುತ್ತಾ ಇತ್ತು.
ஒரு சில நாட்கள் கழிந்த பின்பு ಕೆಲವು ದಿನಗಳಾದ ನಂತರ அநேக நாட்களாக அவங்க சிந்தித்துட்டு இருந்த ஒரு சின்ன ஒரு போட் அவங்க வாங்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். ಅನೇಕ ದಿನಗಳ ಆದ್ಮೇಲೆ ಒಂದು ದೋಣಿಯನ್ನ ಅವರು ಸ್ವಂತವಾಗಿ ಖರೀದಿ ಮಾಡು ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡಿದ್ರು. அவங்க ரொம்ப சந்தோஷம். ಅವ್ರಿಗೆ ತುಂಬಾ ಸಂತೋಷ. குடும்பமாக அந்த கிறிஸ்மஸ் ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறாங்க. ಕುಟುಂಬವಾಗಿ ಆ ಒಂದು ಕ್ರಿಸ್ಮಸ್ ಅನ್ನ ಆಚರಣೆ ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡುತ್ತಾರೆ. அதுக்கப்புறம் அவங்க அந்த வீட்டின் தலைவர் ஒரு நாள் மீன் பிடிக்கிறதுக்கு போறாரு. ನಂತರ ಮನೆಯ ನಾಯಕನು ಯಜಮಾನನು ಮೀನು ಹಿಡಿಯುವುದಕ್ಕಾಗಿ ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. ஆனா திடீரென்று சொல்லி கடல்ல பயங்கரமான புயல். ತಕ್ಷಣ ಆ ಒಂದು ಸಮುದ್ರದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಬಿರುಗಾಳಿ. அவங்க சமுத்திரத்தின் உள்ள போயிட்டாரு. ಅವರು ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಹೋದರು. அவங்க திரும்பி வர முடியல. ಹಿಂದಿರುಗಿ ಬರಕ್ಕೆ ಆಗ್ಲಿಲ್ಲ. ஒரு நாள் வெயிட் பண்றாங்க, 2 நாள் வெயிட் பண்றாங்க. ಒಂದು ದಿನ 2 ದಿನ ಕಾಯುತ್ತಿದ್ದಾರೆ. சில நாட்களுக்கு பின்புதான் ಕೆಲವು ದಿನಗಳ ನಂತರ அவர் சென்ற படகு மட்டும் கிடைக்குது. ಅವರು ಹೋದಂತ ಹಡಗು ಮಾತ್ರ ಅವರಿಗೆ ಸಿಕ್ಕಿತ್ತು. அதுவும் நல்ல நிலையில இல்ல, ஒரு அடிபட்ட ஒரு நிலைமையில வருது. ಅದು ಒಳ್ಳೆ ಸ್ಥಿತಿನಲ್ಲಿ ಅಲ್ಲ, ಅದು ಮುರಿದೋತಂತ ಸ್ಥಿತಿನಲ್ಲಿ ಬಂದಿದೆ. தெரிஞ்சிருச்சு அந்த வீட்டின் தலைவர் இறந்து போயிட்டாரு. ಆಗ ಅವರಿಗೆ ಗೊತ್ತಾಯಿತು ಅವರ ಮನೆಯ ಯಜಮಾನರು ತೀರುವುದರು. அந்த குடும்பம் அப்படியே நொறுங்கி போனது. ಆ ಕುಟುಂಬ ಹಾಗೆ ಅದು ಒಡೆದು ಹೋಯಿತು. அந்த குடும்பத்துல இருந்த கடன் பிரச்சனைகளுக்காக அந்த படகை வித்து அந்த கடன்களை எல்லாம் அடைத்தாங்க. ಆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಸಾಲಗೋಸ್ಕರ ಹಡಗನ್ನ ಮಾರಿ ಆ ಸಾಲವನ್ನ ತೀರಿಸಿದರು. அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கை முறை இப்போது முற்றிலும் மாறி போயிருச்சு. ಆ ಕುಟುಂಬದ ಜೀವಿತದ ಸ್ಥಿತಿ ಈಗಾಗಲೇ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಬದಲಾಗಿ ಬಿಡುತ್ತೆ. ரொம்ப சோகமான ஒரு சூழ்நிலை. ತುಂಬಾ ದುಃಖಕರವಾದ ಸ್ಥಿತಿ அந்த ಆಯಿತು. போதகர், அவங்களுக்கு இருந்த போதகர் அதை பார்த்தாரு. ಅವರಿಗೆ ಇದ್ದಂತ ಬೋಧಕನು ಆ ಪಾಸ್ಟರ್ ಅವರು ಅದನ್ನು அதை ನೋಡಿದ್ರು. எப்படியாவது மாற்றணும்னு நினைச்சாரு. ಅದನ್ನು ಹೇಗಾದ್ರೂ ಬದಲಾಯಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ அதனால ನೆನೆಸಿದರು. அந்த சின்ன பையனுடைய பர்த்டேக்கு ஒரு நல்ல ஒரு பரிசாக ஒரு சின்ன ஒரு போட் வாங்கி கொடுத்தாரு. ಆಗ ಆ ಚಿಕ್ಕ ಹುಡುಗನ ಆತನ ಒಂದು ಹುಟ್ಟು ದಿನದಲ್ಲಿ ಒಂದು ಸಣ್ಣ ಒಂದು ಬೋಟ್ ಆಟಾಡುವಂತ ಒಂದು ಬೋಟ್ ಆಗಿ ಆತನಿಗೆ ತೆಗೆದುಕೊಟ್ರು. அந்த பையனுக்கு அது மேல ரொம்ப பிரியம் உண்டாச்சு. ಆ ಒಂದು ಹುಡುಗನಿಗೆ ಅದರ ಮೇಲೆ ತುಂಬಾ ಇಷ್ಟವಾಯಿತು. அதுல தன்னுடைய அப்பாவினுடைய போட்ல எழுதியிருந்த அதே பேரை எழுதி அவன் எப்ப பார்த்தாலும் அதே வச்சு விளையாண்டுட்டு இருந்தான். ಆತನು ತಂದೆಯ ಒಂದು ಹಡಗಿನಲ್ಲಿ ಯಾವ್ದೋ ಹೆಸರು ಬರೆದಿದ್ದನೋ ಅದನ್ನೇ ಇದರಲ್ಲಿ ಬರೆದಿಟ್ಟು ಅವಾಗ ಆಟ ಆಡ್ತಾ அந்த ಇದ್ದ. சின்ன போட்டை எடுத்துக்கிட்டு அப்படியே கடலுக்குள்ள போய் அந்த தண்ணிக்குள்ள விடுவான். ಆ ಚಿಕ್ಕ ಒಂದು ಬೋಟನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ನೀರಿನಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಆಟ ಆಡ್ತಾನೆ. இப்படி அதுல விளையாண்டுகிட்டே இருந்தான். ಹೀಗೆ ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಟ ಆಡುತ್ತಿದ್ದ. ஒரு நாள் விளையாண்டுட்டு இருக்கும்போது ಒಂದು ದಿನ ಹಾಗೆ ಆಟ ஒரு ಆಡುತ್ತಿರುವಾಗ பெரிய அலை வந்து அடிச்சுது. ಆ ಒಂದು ದೊಡ್ಡ ಆ ಒಂದು ಅಲೆ ಬಂದು ಅದರ ಮೇಲೆ ಹೊಡೆಯಿತು. அந்த போட்டை அது உள்ள இழுத்துட்டு போயிருச்சு. ಆ ಒಂದು ಬೋಟ್ ಅನ್ನ ಒಳಗಡೆ ಸೆಳೆದುಕೊಂಡು ಹೋಯಿತು. சின்ன பையன் தேடி 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 பாக்குறான், அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. ಚಿಕ್ಕ ಹುಡುಗ ಎಲ್ಲಾ ಕಡೆ ಹುಡುಕಿ ನೋಡ್ತಾನೆ, ಎಲ್ಲೂ ಸಿಗ್ಲಿಲ್ಲ. ராத்திரியாகுது அவன் தேடிக்கிட்டே நிக்கிறான். ರಾತ್ರಿ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಅದನ್ನು ಹುಡುಕುತ್ತಲೇ ಇದ್ದಾನೆ. அவங்க அம்மா அவனை தேடி வராங்க. ಅವರ ತಾಯಿ ಆತನನ್ನು ಹುಡುಕಿ ಬರ್ತಾರೆ. அவன் அழுதுகிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கான். ಆತನು ಅಳುತ್ತಲೇ ನಿಂತಿದ್ದಾನೆ. என்னன்னு கேட்கும்போது அந்த போட் தொலைஞ்சு போச்சு அப்படின்றான். ಏನಂತ ಕೇಳಿದ್ರೆ ಆ ಬೋಟು ಅದು ಕಳೆದೋಯ್ತು ಎಂಬುದಾಗಿ அவங்க அம்மா அவனை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறாங்க. ಅವರ ತಾಯಿ ಆತನಿಗೆ ಸಮಾಧಾನ ಪಡಿಸಿ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. அவனுக்கு நிம்மதியே இல்ல. ಆತನಲ್ಲಿ ನಿಮ್ಮತಿ ಇಲ್ಲ. ரொம்ப சோர்ந்து போய் காணப்படுறான். ತುಂಬಾ ಸೋತೋದವನಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟ. ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும் பொழுது ಒಂದು ದಿನ ಸ್ಕೂಲ್ಗೆ ಶಾಲೆಗೆ ಹೋಗಿ ಬರುತ್ತಿರುವಾಗ அந்த பழைய சாமான்கள் எல்லாம் விற்கக்கூடிய ஒரு இடத்துல ಹಳೆಯ ವಸ್ತುಗಳೆಲ್ಲ ಮಾರಾಟ ಮಾಡುವ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ அவன் பார்க்கும்போது அந்த போட் அவன் தொலைந்து போனா அதே ஒரு போட் அங்க இருக்கிறத பாக்குறான். ಆತನು ಕಳೆದುಕೊಂಡಂತ ಅದೇ ಒಂದು ಬೋಟ್ ಅಲ್ಲಿ ಇರುವುದನ್ನ ಆತನು ಕಾಣುತ್ತಾನೆ. பயங்கர சந்தோஷம். ಆತನಿಗೆ ತುಂಬಾ ಸಂತೋಷ. கடைக்குள்ள ஓடி போறான். ಆ ಅಂಗಡಿಯಲ್ಲಿ ಓಡಿ அந்த ಹೋಗ್ತಾನೆ. கடைக்காரர்கிட்ட சொல்றான், சார் இது என்னுடைய போட். ಅಂಗಡಿಯವರ ಬಳಿಗೆ ಹೇಳ್ತಾನೆ, ಸಾರ್ ಇದು ನನ್ನ ಬೋಟ್, எனக்கு கொடுத்துருங்க, ನನಗೆ ಕೊಟ್ಟು இது ಬಿಡಿ, கடல்ல நான் தொலைச்சேன். ಇದು ಸಮುದ್ರದಲ್ಲಿ ನಾನು ஆனா அந்த ಕಳೆದಾಕ್ಬಿಟ್ಟೆ. கடைக்காரரு ಆದ್ರೆ ಆ ಒಂದು ಅಂಗಡಿಯವರು அவரு மனசு இறங்கல. ಅವ್ರ ಮನಸ್ಸು இல்ல இல்ல ಇರಲಿಲ್ಲ. இத நான் ஒரு பையன் கிட்ட இருந்து விலை கொடுத்து வாங்கி ಇದು இருக்கேன். ಇಲ್ಲ ನಾನು ಒಬ್ಬ ಹುಡುಗನ ಬಳಿಗಿಂತ ನಾನು ದುಡ್ಡು ಕೊಟ್ಟು ತೆಗೆದುಕೊಂಡೆ. நான் இத உனக்கு சும்மா கொடுக்க முடியாது. ಇದನ್ನು ನಾನು ನಿನಗೆ ಸುಮ್ಮನೆ ಕೊಡಲು ಆಗಲ್ಲ. இப்ப இது உன்னுடையது இல்ல, நான் காசு கொடுத்து வாங்குனதுனால ಇದು என்னுடையது. ನಿನ್ನದಲ್ಲ, ನಾನು ದುಡ್ಡು ಕೊಟ್ಟು ತೆಗೆದುಕೊಂಡಿರುವುದು ಅದು ನನ್ನದು. அந்த பையன் எவ்வளவோ அழுது ಆ பாக்குறான். ಹುಡುಗ ಎಷ್ಟೋ ಹತ್ತು அப்ப ನೋಡುತ್ತಾನೆ. அவர் சொல்றாரு, இவ்வளவு பைசா நீ கொண்டு வந்து கொடுத்தானா இத நான் கொடுத்துறேன். ಆಗ ಇಷ್ಟು ಹಣ ತಂದು ಕೊಟ್ರೆ ಇದನ್ನ ನೀನು ಕೊಟ್ಬಿಡ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. இவன்கிட்டயே பைசா இல்ல. ಈತನ ಹತ್ರ ದುಡ್ಡು ಇರ್ಲಿಲ್ಲ. ஆனா அவனுக்கு அந்த போட் மேல அவ்வளவு ஒரு பிரியம். ಆದ್ರೆ ಆ ಒಂದು ಬೋಟಿನ ಮೇಲೆ ಈತನಿಗೆ ಎಷ್ಟೋ ಪ್ರಿಯ. அடுத்த நாள்ல இருந்து அந்த சின்ன பையன் சின்ன சின்ன வேலைகளை, காரை துடைக்கிறது, மற்ற சின்ன சின்ன வேலைகளை செய்து செய்து பணத்தை சேர்க்க ಆ ஆரம்பிக்கிறான். ಚಿಕ್ಕ ಹುಡುಗ ಸಣ್ಣ ಸಣ್ಣ ಕೆಲಸಗಳನ್ನು ಮಾಡುವುದು, ಕಾರು ಒರೆಸುವುದು, ಈ ರೀತಿನೆಲ್ಲ ಮಾಡಿ ಆತನ ಹಣವನ್ನ ಸೇರಿಸಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದ. கொஞ்ச நாட்கள்ல அந்த பணம் சேர ஆரம்பிக்குது. ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳಲ್ಲಿ ಹಣವು ಸೇರಿತ್ತು. அவன் எவ்வளவு தேவையோ அந்த பணத்தை சேர்க்கிறான். ಎಷ್ಟು ಆತನಿಗೆ ಬೇಕಾಗಿದೆಯೋ ಅಷ್ಟನ್ನು ಸೇರಿಸ್ತಾನೆ. ஓடி போறான். ಆತನು ಓಡಿ அந்த ಹೋಗ್ತಾನೆ. கடைக்காரர்கிட்ட போய் அந்த போட்டை கொடுங்கன்றான். ಅಂಗಡಿ ಹತ್ರ ಹೋಗಿ ಆ ಬೋಟನ್ನ ಕೊಡಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಾನೆ. அந்த கடைக்காரர் சொல்றாரு, ஐயோ அது நேற்று தானே ஒரு பையன் வாங்கிட்டு போனா அப்படின்றாரு. ಆಗ ಆ ಒಂದು ಅಂಗಡಿಯವರು ಹೇಳ್ತಾರೆ, ನೆನ್ನೆನೇ ಒಬ್ಬನು ಅದನ್ನ ದುಡ್ಕೊಂಡು ತೆಗೆದುಕೊಂಡು அப்படியே அழுக தாங்கவே முடியல. ಅದನ್ನು ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ತುಂಬಾ ಅಳುತ್ತಾ ಇದ್ದ. அப்ப அந்த ತಡ್ಕೊಳ್ಳೋಕೆ கடைக்காரர் சொல்றாரு, அழாத, ಅಂಗಡಿಯವರು ಹೇಳಿದ್ರು, ಅಲ್ಬೇಡ, நான் உனக்காக அதை நான் கொடுக்காம வச்சிருக்கிறேன். ಅದನ್ನ ನಿನಗಾಗಿ ನಾನು ಕೊಡದೆ ಹಾಗೆ
ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. அவன் அந்த பைசாவெல்லாம் கொடுத்த உடனே ಆಗ ದುಡ್ಡೆಲ್ಲ ಆತನು ಕೊಟ್ಟ அந்த ತಕ್ಷಣ போட்டை திருப்பி கொடுக்கறாரு. ಆ ಬೋಟ್ ಅನ್ನು ತಿರುಗಿ ಕೊಡ್ತಾರೆ. ரொம்ப சந்தோஷமா வாங்கிட்டு வீட்டுக்கு வரான். ತುಂಬಾ ಸಂತೋಷವಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಮನೆಗೆ ಬರ್ತಾನೆ. அதை வைத்து ಅದನ್ನು ಇಟ್ಟು எப்போதும் அதோடு கூட தன்னுடைய நேரத்தை செலவழிக்கிறான். ಯಾವಾಗ್ಲೂ ಅದರ ಜೊತೆಗೆ ಸಮಯ ಕಳೆಯುತ್ತಾ ಇದ್ದ. அவன் இழந்து போன அதே சந்தோஷத்தை அவன் பெற்றுக்கொண்டான். ಆತನು ಕಳೆದುಕೊಂಡ ಅದೇ ಸಂತೋಷವನ್ನ ತಿರುಗಿ இது ஒரு ಹೊಂದಿಕೊಂಡ. சின்ன ஒரு கதை. ಇದು ಸಣ್ಣ ಕತೆ. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையும். ಈ ರೀತಿನಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವನವೂ ಸಹ, நம்முடைய வாழ்க்கையும் கர்த்தர் நம்மை உருவாக்கும் பொழுது சிருஷ்டிக்கும் பொழுது நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சிருஷ்டித்தார். ನಮ್ಮ ಜೀವನವನ್ನ ದೇವರು ರೂಪಿಸುವಾಗ ನಾವು ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ ರೂಪಿಸಿದನು. ஆனா நம்முடைய முற்பிதாக்கள் செய்த பாவத்தினால, ಆದ್ರೆ ನಮ್ಮ ಮುದಾದಿಯರು ಮಾಡಿದ ಪಾಪದಿಂದ தேவன் தந்த எல்லா நன்மைகளையும் நம்ம இழந்து போயிட்டோம். ದೇವರು ಕೊಟ್ಟ ಎಲ್ಲ ಒಳ್ಳೆತನ ನಾವು ಕಳೆದುಕೊಂಡೆವು. அந்த இழந்து போன காரியத்தை மீட்டெடுக்கிற அந்த ஒரு காரியம் தான் கிறிஸ்துவுக்குள்ளாய் நமக்கு ಆ கொடுக்கப்பட்டிருக்கு. ಕಳೆದುಕೊಂಡ ಕಾರ್ಯವನ್ನ ತಿರುಗಿ ವಿಮೋಕ್ಷಿಸಿ ನಮಗೆ ದೇವರು ಕೊಡುವಂತದೇ ಈ ಒಂದು ವಿಮೋಕ್ಷಣೆ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. நான் சொல்றது புரியுதா? ನಾನು ಹೇಳುವಂತದ್ದು ಅರ್ಥ ಆಗ್ತಿದ್ಯಾ? மிக விலையேற பெற்ற ஒரு காரியத்தை நம்ம இழந்து போனோம். ನಾವು ಬೆಲೆ ಬಾಳಿದ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಕಳೆದುಕೊಂಡೆವು. அதை ಅದನ್ನ கிறிஸ்து நமக்காக ಕ್ರಿಸ್ತನು ನಮಗಾಗಿ மீட்டு எடுத்து ಅದನ್ನ கொடுத்திருக்கிறார். ಬಿಡಿಸಿ ನಮಗಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. இதை நம்ம புரிந்து கொண்டோம்னா ಇದನ್ನು ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡ್ರೆ நம்முடைய வாழ்க்கை ನಮ್ಮ ಒಂದು ಜೀವನ ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையாக ಒಂದು மாறிவிடும். ಜಯದ ಜೀವಿತವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. எனவே இந்த கிளாஸ்ல நம்ம அதை தான் பார்க்க போறோம். ಈ ಒಂದು ತರಗತಿನಲ್ಲಿ ನಾವು ಇದನ್ನೇ ನೋಡಲಿದ್ದೇವೆ. சோ இதுல இந்த டெஃபினிஷனை கொஞ்சம் பார்ப்போமே. ಇದರ ಒಂದು ಅರ್ಥವನ್ನ ನಾವು ಅಲ್ಲಿ ನೋಡೋಣ. சோ பைபிள் இந்த மீட்பு என்பதை குறித்து சொல்லக்கூடியதின் காரியம் அர்த்தம் என்ன? ಈ ಒಂದು ಬಿಡುಗಡೆ ಅನ್ನುವ ಪದದ ಕುರಿತಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುವಂತ ಅರ್ಥ ಏನು? மீட்பு என்பது ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தையா இருந்தாலும் ವಿಮೋಕ್ಷಣೆ ಬಿಡುಗಡೆ ಅನ್ನುವಂಥದ್ದು ಒಂದು ಸಾಧಾರಣ ಪದವಾಗಿದ್ರೂ ಸಹ வேதம் இந்த மீட்பை எதுக்கு பயன்படுத்துதுன்னா, ಈ ಒಂದು ಸತ್ಯವೇದ ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಈ ಒಂದು ಪದವನ್ನು ಉಪಯೋಗಿಸಿದಂದ್ರೆ பாவத்திலிருந்தும் ಪಾಪದಿಂದಲೂ பாவத்தினுடைய விளைவுகளிலிருந்தும் ಪಾಪದ ಕ್ರಿಯೆಗಳು ಅದ ಫಲಿತಾಂಶಗಳಿನಿಂದಲೂ நம்மை மீட்டெடுப்பது. ನಮ್ಮನ್ನ ವಿಮೋಕ್ಷಿಸುವಂತದ್ದು. எல்லாம் சொல்லுவாங்க இதுல இருந்து. ಯಾವುದರಿಂದ ಎಲ್ಲರೂ ಹೇಳೋಣ? பாவத்திலிருந்தும் ಪಾಪದಿಂದಲೂ அதனுடைய விளைவுகளிலிருந்தும் ಅದರ ಫಲಿತಾಂಶದಿಂದಲೂ நம்மை மீட்டு எடுப்பது. ನಮ್ಮನ್ನ ವಿಮೋಕ್ಷಿಸುವಂತದ್ದು. ಕ್ರಿಸ್ತನು அதற்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தாரு. ಅದಕ್ಕಾಗಿಯೇ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದನು. எனவே நாம் இந்த காரியத்தை மிக முக்கியமாக நாம் அறிந்து கொள்ளணும். ಆದ್ದರಿಂದ ಈ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಬಹಳ ಮುಖ್ಯವಾಗಿ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. சரி, அப்ப மீட்டு எடுக்கணும் அப்படினா என்ன தேவை இருக்குது? ಈಗ ಅದನ್ನ ವಿಮೋಕ್ಷಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ ಏನು ಬೇಕಾಗಿದೆ? ஏதேனும் ஒன்று கொடுக்க வேண்டியதா இருக்கு. ಯಾವ್ದಾರು ಒಂದನ್ನ ಕೊಡಬೇಕಾಗಿದೆ. நம்ம அந்த கதையில பார்த்தோம். ಈಗ ಆ ಒಂದು ಕಥೆನಲ್ಲಿ அந்த ನೋಡಿದ್ವಿ. படகு அவன் இழந்து போயிட்டான். ಈ ಒಂದು ಹಡಗನ್ನ ಆತನು ಕಳೆದುಕೊಂಡ. அந்த கடைக்காரன்கிட்ட போய் கேட்ட உடனே அவன் கொடுத்தானா? ಅಂಗಡಿಯವರ ಹತ್ರ ಹೋಗಿ ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ಆತನು ಕೊಟ್ಟನ? கொடுக்கல. அவன் என்ன கேட்டா? ಕೊಟ್ಟಿಲ್ಲ. ಆತನು ಏನ್ ಕೇಳಿದ? அதுக்கு தேவையான அந்த பணத்தை கொடுங்க, ಅದಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರುವಂತ ಹಣವನ್ನ ಕೊಡಿರಿ. அப்ப இந்த ரிடெம்ப்ஷன் அப்படின்ற மீட்பு, ಆ ವಿಮೋಕ್ಷಣೆ ಅನ್ನುವಂತ ರಿಡೆಂಪ್ಷನ್ அப்படிப்பட்டது. ಆ ರೀತಿನಲ್ಲಿ பாவத்தினால நம்ம இழந்து போன எல்லா காரியங்களையும் மீட்டெடுப்பதற்கு, ಪಾಪದಿಂದ ನಾವು ಕಳೆದುಕೊಂಡ ಎಲ್ಲವನ್ನ ತಿರುಗಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ஏதேனும் ஒரு கிரயம் செலுத்தப்பட வேண்டியதா இருக்குது. ಯಾವ್ದಾರ ಒಂದು ಕ್ರಯವನ್ನ ಸಲ್ಲಿಸಬೇಕಾಗಿದೆ. அந்த கிரயத்தை செலுத்த நமக்கு முடியாததா இருந்ததுனால ಆ ಕ್ರಯವನ್ನ ಸಲ್ಲಿಸಲು ನಮ್ಮಿಂದ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಆ தேவன் ಕಾರಣದಿಂದ தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பி ದೇವರು ತನ್ನ ಒಬ್ಬನೇ ಮಗನಾದ ಯೇಸುವನ್ನ ಕಳಿಸಿ அவர் மூலமாக அந்த கிரயத்தை செலுத்தினார். ಆತನ ಮೂಲಕ ಆ ಕ್ರಯವನ್ನ ಸಲ್ಲಿಸಿದರು. இதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிற அந்த மீட்பு. ಇದೇ ಸತ್ಯವೇದ ನಮಗೆ ಹೇಳಿಕೊಡುವಂತ ವಿಮೋಕ್ಷಣೆ. புரியுதா? இதை நல்லா ಇದು புரிஞ்சுக்கணும். ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಬೇಕು. பாவத்துக்கும் பாவத்தினால் உண்டான விளைவுகளினாலும் அநேக காரியங்களை நம்ம இழந்து போனோம். ಪಾಪದಿಂದ ಪಾಪದ ಮೂಲಕವಾಗಿ ಉಂಟಾಗುವಂತ ಫಲಿತಾಂಶಗಳಿಂದ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಾವು ಕಳೆದುಕೊಂಡೆವು. அவற்றிலிருந்து நம்ம மறுபடியும் அதை மீட்டெடுப்பதற்கு சக்தி இல்ல நம்ம கிட்ட. ಅವುಗಳಿಂದ ನಾವು ತಿರುಗಿ ಅದನ್ನ ಬಿಡಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನಮ್ಮ ಹತ್ರ ಶಕ್ತಿ ಇಲ್ಲ. அதனால தேவன் என்ன பண்ணாரு? ಆದ್ದರಿಂದ ದೇವರು ಏನು தம்முடைய ಮಾಡಿದರು? ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பி ತನ್ನ ಒಬ್ಬನೇ ಮಗನನ್ನು ನಮಗೋಸ್ಕರ ಕಳುಹಿಸಿ அந்த இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டு எடுக்கும்படியாக ಕಳೆದುಕೊಂಡ ಎಲ್ಲವನ್ನ ತಿರುಗಿ ವಿಮೋಕ್ಷಿಸುವಂತೆ நமக்கு கிருபை பாராட்டினார். ನಮಗೆ ಕೃಪೆಯನ್ನು ಕೊಟ್ಟನು. இதைத்தான் வேதம் சொல்லுகிற மீட்பு. ಇದೇ ಸತ್ಯವೇದ ಹೇಳುವಂತ ವಿಮೋಕ್ಷಣೆ. இந்த மீட்பு தான் நம்முடைய ரட்சிப்பின் முதல் படி. ಈ ಒಂದು ವಿಮೋಕ್ಷಣೆ ನಮ್ಮ ರಕ್ಷಣೆಯ ಮೊದಲನೇ ಹಂತ. நம்ம எல்லாருமே சொல்றோம் நம்ம ரட்சிக்கப்பட்டவங்கன்னு ಈಗ சொல்றோம். ನಾವೆಲ್ಲರೂ ಹೇಳ್ತೇವೆ ನಾನು ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟವನು. அப்ப இந்த நிலையில ரட்சிக்கப்படுறோம். ಈಗ ಯಾವ ಒಂದು ಹಂತದಲ್ಲಿ ನಾವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತೇವೆ? எப்போ நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்துவை நம்ம நம்புறோமோ, ಯಾವಾಗ ನಮ್ಮ ಪಾಪಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ನಂಬುತ್ತೇವೋ, அவருடைய ரத்தத்தினால நமக்கு
ಪಾಪத்திலிருந்து விடுதலை கிடைக்குதுன்னு நம்ம விசுவாசிக்கிறோம். ಆತನ ರಕ್ತದಿಂದ ನಮಗೆ ಪಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಆಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನಂಬುತ್ತೇವೋ அந்த நொடி பொழுதுல நமக்கு ரட்சிப்பு உண்டாகுது. ಆ ಕ್ಷಣದಲ್ಲಿ ನಮಗೆ ರಕ್ಷಣೆಯು ಉಂಟಾಗುತ್ತದೆ. அந்த ரட்சிப்பு அடித்தளமே ஃபவுண்டேஷனே ಆ ರಕ್ಷಣೆಯ ಆ ಒಂದು ಅಡಿಪಾಯವೇ இந்த மீட்புல உண்டாயிருக்கு. ಈ ಒಂದು ವಿಮೋಚನೆಯಲ್ಲಿ ಉಂಟಾಗುವಂತದ್ದು. கிறிஸ்துவுக்குள்ளாய் நமக்கு கிடைத்திருக்கிற இந்த மீட்பு ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಮಗೆ ಸಿಕ್ಕಿರುವಂತ ಈ ಒಂದು ಬಿಡುಗಡೆ நம்முடைய அடித்தளம், ನಮ್ಮ ಒಂದು ಅಡಿಪಾಯ, அது வந்து ஃபவுண்டேஷன். ಅದು ಒಂದು ಅಡಿಪಾಯ. அது சரியா இருந்ததுன்னா தான், அதை நல்லா புரிந்து கொண்டாதான் ಅದು ಸರಿಯಾಗಿದ್ರೆ ಅಥವಾ ಅದನ್ನ ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡ್ರೆ ಮಾತ್ರ அதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும், கிறிஸ்தவ வாழ்க்கையை கட்ட முடியும். ಅದರ ಮೇಲೆ ನಮ್ಮ ಕ್ರೈಸ್ತ ಜೀವನವನ್ನ ಕಟ್ಟಲು ಸಾಧ್ಯವಾಗ್ತದೆ. எனவே அதை குறித்து நம்ம கொஞ்ச நேரம் நம்ம பார்க்க போகிறோம். ಅದರ ಬಗ್ಗೆ ನಾವು ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ನೋಡಲಿದ್ದೇವೆ. கொஞ்ச நேரம் தான் பார்க்க போறோம், ஆனா கொஞ்ச நல்லா தெளிவா பார்ப்போம். ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತೇ ನೋಡಲಿದ್ದೇವೆ, ಆದ್ರೆ ನಾವು ಸ್ವಲ್ಪ ಅದನ್ನ ಅರ್ಥಗರ್ಭಿತವಾಗಿ ನೋಡೋಣ. ஏன் இந்த மீட்பு தேவைப்பட்டது, ಯಾಕೆ ಈ ಒಂದು ವಿಮೋಚನೆ ಬೇಕಾಗಿತ್ತು? சோ பாவத்தை குறித்து நம்ம அதிகமா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ಪಾಪದ ಬಗ್ಗೆ, ಪಾಪದ ಕಾರ್ಯಗಳ ಬಗ್ಗೆ ಅನೇಕ ಸತಿ ನಾವು ಕೇಳಿದ್ದೇವೆ. இந்த பாவம் எப்ப பிரவேசித்தது? ಈ ಪಾಪ ಯಾವಾಗ ಮನುಷ್ಯನಲ್ಲಿ ಬಂದಿತ್ತು? ஆதாம் ஏவாள் இருந்து பிரவேசித்தது. ಆದಾಮ್ ಅವಳ ಅವರ ಮೂಲಕವಾಗಿ ಬಂದಿತ್ತು. அப்ப இந்த பாவத்தினால பிரவேசித்ததுனால என்ன உண்டாச்சு? ಈ ಪಾಪ ಬಂದದರಿಂದ ಏನಾಯಿತು? கான்சிக்வன்சஸ், நிறைய கான்சிக்வன்சஸ்ல மரணம், வேற ಅದರ ಒಂದು என்னெல்லாம் ಕ್ರಿಯೆಗಳು ಹೆಚ್ಚಾಯಿತು. ಒಂದು ಮರಣ, ಬೇರೆ ಏನು ಹೇಳಬಹುದು? ಶಾಪ, சாபம், தேவனிடத்திலிருந்து தூரமாக, ದೇವರಿಂದ ದೂರವಾಗುವಂತದ್ದು. இந்த சைடுல இருந்து ஏதாவது, ಈ ಕಡೆಯಿಂದ ಯಾವುದಾದರೂ ரட்சிப்பை இழந்தோம், ರಕ್ಷಣೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡೇವು, அடிமைத்தனத்துக்குள்ள போலாம், ಗುಲಾಮತನದಲ್ಲಿ ಹೋದೆವು. இதெல்லாம் இந்த பாவத்தினுடைய விளைவுகள். ಇದೆಲ್ಲ ಪಾಪದ ಕ್ರಿಯೆಗಳು. ஒருவேளை நம்ம நினைக்கலாம் அந்த பாவத்திலே இருந்தா என்னதான் ஆயிர போகுது ಒಂದ್ அப்படின்னு. ವೇಳೆ ನಾವು ನೆನೆಸಬಹುದು ಪಾಪದಲ್ಲೇ ಇದ್ರೆ ಏನಾಗ್ಬಿಡುತ್ತೆ. அப்படியே பாவத்திலே இருக்கிறவங்களுக்கு ಹಾಗೆ ಪಾಪದಲ್ಲಿ ಇರುವಂತವರಿಗೆ இந்த சாபம், ಈ ಶಾಪ, அடிமைத்தனம், ಗುಲಾಮತನ, நோய், ರೋಗ இது எல்லாம் அவர்களை தாக்கி ಇವು ಎಲ್ಲದರಿಂದ ಬಾಧಿಸಲ್ಪಟ್ಟು ஒரு முழு மரணத்துக்குள்ளாக அவர்களை வழி நடத்தி ಅವರು ಒಂದು விடும். ಪೂರ್ಣ ಮರಣದೊಳಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ. ஏன்னா பாவத்தின் சம்பளம் என்னது? ಪಾಪದ ಸಂಬಳ ಏನು? ಮರಣ. அந்த மரணத்திலிருந்து நம்ம ரட்சிக்கப்படணும்னா, விடுதலை ஆகணும்னா, ಆ ಮರಣದಿಂದ ರಕ್ಷಿಸಲ್ಪಡಬೇಕು, ನಾವು ಬಿಡುಗಡೆ ಆಗ್ಬೇಕು. ஏதோ ஒன்று நமக்கு தேவையா இருக்குது. ಯಾವುದೋ ಒಂದು ನಮಗೆ ಬೇಕಾಗಿದೆ. நம்ம கட்டப்பட்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலிருந்து ஒரு விடுதலை தேவையாக ನಾವು இருக்குது. ಬಂಧಿಸಲ್ಪಟ್ಟ ಸ್ಥಿತಿಯಿಂದ ಯಾವುದೋ ಒಂದು ಬಿಡುಗಡೆ ಬೇಕಾಗಿದೆ. அது இல்லாத பட்சத்துல, ಅದು ಇಲ್ಲದಿರುವುದರಿಂದ தேவன் எந்தெந்த நன்மைகளை நமக்கு செய்தாரோ, ದೇವರು ಯಾವ ಒಲೆತನ್ನು ನಮಗೆ ಮಾಡಿದರು அதையெல்லாம் அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள ಅದು போயிடுறோம். ಎಲ್ಲವನ್ನ ನಾವು ಅನುಭವಿಸಕ್ಕೆ ಆಗದೇ ಇರುವಂತ ಸ್ಥಿತಿಗೆ ಹೋಗುತ್ತೇವೆ. உதாரணத்திற்கு, ಉದಾಹರಣೆಗೆ ஒரு மனிதன் ஒரு தவறு செஞ்சிட்டானா, ಈಗ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ಒಂದು ತಪ್ಪನ್ನು ಮಾಡಿಬಿಟ್ರೆ அவன் ரொம்ப பெரிய பணக்காரனா இருக்கலாம், ಆತನು ದೊಡ್ಡ ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಿರಬಹುದು. அவன் தண்டனை நிரூபிக்கப்பட்டா ಆತನು ದಂಡನೆಯನ್ನ ನೇಮಿಸಲ್ಪಟ್ರೆ அவனை ஜெயில் உள்ள போட்டுருவாங்க. ಆತನನ್ನ ಬಂಧಿಸುತ್ತಾರೆ, ಜೈಲಿಗೆ ಹಾಕ್ತಾರೆ. ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது ಆತನು ಒಂದು ಜೈಲಿನಲ್ಲಿ அவன் ಇರುವಾಗ எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಧನವಂತನಾಗಿದ್ದರೂ ಕೂಡ அந்த நன்மைகள் எல்லாம் அனுபவிக்க முடியுமா? ಆ ಒಳ್ಳೆತನ ಅನುಭವಿಸಲು ಸಾಧ್ಯ ಆಗ್ತದಾ? இல்ல. ಇಲ್ಲ. ஜெயிலுக்குள்ள என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்கோ அதெல்லாம் அவன் ಆ கட்டுப்படணும். ಜೈಲಿನಲ್ಲಿ ಯಾವ ಕಾರ್ಯಗಳು ಇದೆಯೋ ಅದಕ್ಕೆ ಆತನು ವಿದ್ಯನಾಗಬೇಕು. அவன் நினைச்ச சாப்பாடு சாப்பிட முடியாது. ಆತನು ನೆನೆಸಿದ ಅನ್ನವನ್ನು ತಿನ್ನಲು ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. அவன் நினைச்ச மாதிரி நடக்க முடியாது. ಆತನು ನೆನೆಸಿದಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. எவ்வளவோ பணக்காரனா இருந்தாலும் ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಧನವಂತನಾಗಿ ಇದ್ದರೂ ಕೂಡ அது எல்லாம் அங்க வந்து அவனுக்கு செல்லுபடி ಅದು ஆகாது. ಎಲ್ಲ ಆತನ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಬರೋದಿಲ್ಲ, ಕೆಲಸಕ್ಕೆ ಬರೋದಿಲ್ಲ. அதே போலதான் பாவமோ நம்மை அப்படிப்பட்ட ஒரு கட்டுக்குள்ளாக கொண்டு வந்துருச்சு. ಅದೇ ರೀತಿನಲ್ಲಿ ಪಾಪ ನಮ್ಮನ್ನ ಒಂದು ಬಂಧನದಲ್ಲಿ ತಂದು ಬಿಡಿತು. அப்ப பாவத்துல வாழ்றவங்களுக்கு அது பழகி போனதுனால அதனுடைய விளைவு அவங்களுக்கு புரியல. ಪಾಪದಲ್ಲಿ ಜೀವಿಸುವಂತವರಿಗೆ ಅದರ ಒಂದು ಕ್ರಿಯೆಗಳು ಗೊತ್ತಾಗದೇ ಇರುವ ಕಾರಣ ಅದು ಅವರಿಗೆ ಅರ್ಥ ಆಗುತ್ತಿಲ್ಲ. ஆனா கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார்? ಆದ್ರೆ ಕ್ರಿಸ್ತನು ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದನಂದ್ರೆ அந்த பாவத்துல விளைவுல இருந்த நம்மை, ಪಾಪದ ಆ ಕ್ರಿಯೆಗಳು ಫಲಿತಾಂಶದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ನಮ್ಮನ್ನ மீண்டும் ತಿರುಗಿ அவர் எந்த நிலையில சிருஷ்டித்தாரோ அதே நிலைக்கு கொண்டு வரும்படியாக, ಯಾವ ಸ್ಥಿತಿನಲ್ಲಿ ಮನುಷ್ಯನನ್ನ ರೂಪಿಸಿದರೋ, ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದರೋ ಆ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸುವುದಕ್ಕಾಗಿ. ஹல்லேலூயா, ಹಾಲೆಲೂಯಾ. அந்த ஒரு காரியம் தான் மீட்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ಆ ಒಂದು ಕಾರ್ಯವೇ ವಿಮೋಚನೆ, ಬಿಡುಗಡೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. இதை குறித்து நம்ம பார்க்கணும்னா, ಇದರ ಬಗ್ಗೆ ನಾವು ನೋಡ್ಬೇಕಂದ್ರೆ எப்படி அந்த பாவம் நம்முடைய வாழ்க்கையில ஈடுபட்டுச்சு, எந்தெந்த பகுதிகளை அது பாதித்தது அப்படின்றது நமக்கு ಆ தெரியணும். ಪಾಪ ನಮ್ಮ ಜೀವಿತದ ಯಾವ್ಯಾವ ಭಾಗಗಳಲ್ಲಿ
ಬಾಧನೆ ಉಂಟು ಮಾಡಿತ್ತು ಅನ್ನುವುದನ್ನು ನೋಡಲು ಸಾಧ್ಯ. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಜೀವನದಲ್ಲಿ 5 பகுதிகள் இருக்கு. 5 ಭಾಗಗಳು ಇದೆ. எத்தனை பகுதி? ಎಷ್ಟು ಭಾಗ? 5. 5 ಭಾಗಗಳು. நல்லா மனசுல வச்சுக்கோங்க. ಚೆನ್ನಾಗಿ ஒன்று நம்முடைய சரீர சம்பந்தமான பகுதி. ಚೆನ್ನಾಗಿ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡ್ರೆ ನಮ್ಮ ಶಾರೀರಿಕವಾದಂತ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಕಾರ್ಯಗಳು. இரண்டாவது ಎರಡನೇದಾಗಿ நம்முடைய ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை. ನಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಜೀವನ. முதலாவது இது. ಮೊದಲನೇದಾಗಿ ಯಾವುದು? சரீர சம்பந்தமானது. ಶಾರೀರ ಪ್ರಕಾರ. இரண்டாவது ಎರಡನೇದಾಗಿ ஆவிக்குரிய ரீதியில் உள்ளது. ಆತ್ಮಿಕ ರೀತಿನಲ್ಲಿ. மூன்றாவது நம்முடைய மனது சம்பந்தப்பட்ட மென்டல் ஏரியா. ಮೂರನೇದಾಗಿ ನಮ್ಮ ಮನಸ್ಸಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತ ಆ ಒಂದು ಏರಿಯಾ. சரியா? நான்காவது இருக்கக்கூடியது சோசியல் என்று சொல்லக்கூடிய ஒருவருக்கு ஒருவர் தொடர்புடைய அந்த ಸಮುದಾಯ நிலை. ನಾಲ್ಕನೇದಾಗಿ ಸಮಾಜದಲ್ಲಿ ಒಬ್ಬರಿಗೆ ಒಬ್ಬರ ಸಂಗಡ ಇರುವಂತ ಸಂಬಂಧದ ಆ ಒಂದು ಸಮಾಜದ ಸ್ಥಿತಿಗತಿ. ஐந்தாவது ஒரு ஏரியா இருக்கு. ಐದನೇದಾಗಿ ಒಂದು ಏರಿಯಾ ಇದೆ. ಅದು சுற்றுச்சூழல் என்று சொல்லக்கூடிய என்வாயரன்மெண்ட். ನಮ್ಮ ಸುತ್ತಲೂ ಇರುವಂತ ಸನ್ನಿವೇಶಗಳು. 5 பகுதிகள் இருக்கு. 5 ಭಾಗಗಳು ಇದೆ. ஆனா ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்யும் பொழுது ಆದಾಮ ಅವಳು ಪಾಪ ಮಾಡಿದಾಗ அது அவங்கள மட்டும் பாதிக்கல, ಅದು ಅವರನ್ನು ಮಾತ್ರ ಬಾಧಿಸಿಲ್ಲ, அவங்களை சார்ந்த இந்த 5 பகுதிகளையுமே பாதிப்பு ಅವರಿಗೆ ಸೇರಿದ ಈ ಒಂದು 5 ಭಾಗಗಳಲ್ಲಿಯೂ ಬಾಧನೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿತ್ತು. நம்ம பாவத்தினுடைய விளைவுகளை கொஞ்சம் பார்த்தோம். ಈಗ ಪಾಪದ ಕ್ರಿಯೆಗಳನ್ನ ನಾವು ನೋಡಿದೆವು. இப்ப நீங்க சொல்ல போறீங்க, ಈಗ ನೀವು ಹೇಳಬೇಕು எந்தெந்த பகுதியில என்னென்ன விளைவுகள் உண்டாகி இருக்குது அப்படின்றத சொல்ல போறீங்க. ಯಾವ್ಯಾವ ಭಾಗಗಳಲ್ಲಿ ಯಾವ್ಯಾವ ಕ್ರಿಯೆಗಳು ಆಯಿತು ಅನ್ನೋದನ್ನ ನೀವು ಹೇಳಬೇಕು. பாவம் செய்ததுனால ಪಾಪ ಮಾಡಿದ್ರಿಂದ ஏதாவது கேடு உண்டாச்சா? ಈ ಶರೀರಕ್ಕೆ ಏನಾರು ಒಂದು ಕೇಡು ಉಂಟಾಯ್ತಾ? ಅದಕ್ಕೆ ஏதாவது விளைவுகள் உண்டாயிருக்கா? ಅದರಲ್ಲಿ ಏನಾರು ಕ್ರಿಯೆಗಳಾಯ್ತಾ? ಪಾಪ ಮಾಡಿದ್ದರಿಂದ ಶರೀರಕ್ಕೆ மரணம் உண்டாயிருக்கு. ಮರಣ ಉಂಟಾಗಿದೆ. ಬೇರೆ ಏನಾಯ್ತು? சரீர சம்பந்தமான விளைவுகள், வியாதி உண்டாயிருக்கு, ರೋಗ ಉಂಟಾಯಿತು, கஷ்டப்படுறோம். வெரி குட். ಕಷ್ಟಪಡುತ್ತೇವೆ. ವೆರಿ ಗುಡ್. ಸರ್, இதெல்லாம் சரீர சம்பந்தமான ஒரு காரியம். ಇದೆಲ್ಲ ಶರೀರ ಪ್ರಕಾರವಾದಂತ ಸಂಬಂಧಗಳು. அடுத்த பகுதிக்கு போவோம். ஆத்மா, ஆவிக்குரிய காரியம். ಈಗ ಮುಂದಿನ ಆತ್ಮಿಕವಾದ ಕಾರ್ಯಗಳು. ஆவிக்குரிய பகுதியில பாதிப்பு இருக்கா? ಆತ್ಮಿಕ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಬಾಧನೆ ಉಂಟಾ? என்ன இருக்கு? ಯಾವುದು ಉಂಟಾಗಿದೆ? தேவனிடத்திலிருந்து நம்ம தூரம் ஆயிட்டோம். ದೇವರಿಂದ ನಾವು ದೂರ ಆದೆವು. அது பாதிப்பா இல்லனா அது இல்லனா பரவாயில்லையா? ಅದು ಬಾಧಿಸುವಿಕೆನಾ ಅಥವಾ ಇಲ್ಲದೇ ಇದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ವಾ? கண்டிப்பா அது பாதிப்பு. ಅದು ಒಂದು ದೊಡ್ಡ ಬಾಧನೆ. ஏன்னா அந்த தேவனோடு நமக்கு ஐக்கியம் இல்லனாலே, ದೇವರ ಜೊತೆಗೆ ನಮಗೆ ಐಕ್ಯತೆ ಇಲ್ಲದಿದ್ರೇನೆ யார் நமது மீது ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிருவா? ಯಾರು ನಮ್ಮನ್ನು ಆಡಳಿತ ಮಾಡಲು ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾರೆ? சைத்தான், ಸೈತಾನನು. சோ கண்டிப்பா அது தேவனோடு உள்ள உறவு தான் நம்மை சத்துருனுடைய சகல காரியங்களுக்கு விலக்கி காக்கக்கூடியது. ದೇವರ ಜೊತೆಗಿರುವ ಸಂಬಂಧವೇ ಸೈತಾನನ ವೈರಿಯ ಸಕಲ ಕಾರ್ಯಗಳಿಂದ ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಿ ನಡೆಸುತ್ತದೆ. அப்ப ஆவிக்குரிய ரீதியில ஒரு பெரிய ஒரு விளைவு, ಆತ್ಮಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಒಂದು ಫಲಿತಾಂಶ, தேவனோடு நம்ம நெருங்கி போக முடியல, ದೇವರ ಹತ್ತಿರದಲ್ಲಿ ನಾವು ಸಂಬಂಧವಾಗಿ ಹೋಗಲು ಆಗುತ್ತಿಲ್ಲ, தேவனை குறித்து தெரிந்து கொள்ள முடியல, ದೇವರ ಬಗ್ಗೆ ತಿಳಿದುಕೊಳ್ಳಲು ಆಗುತ್ತಿಲ್ಲ, தேவனை ஆராதிக்க முடியல, ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಲು ಆಗುತ್ತಿಲ್ಲ. இதெல்லாம் பாவத்தினால் உண்டான விளைவுகள். ಇವುಗಳೆಲ್ಲ ಪಾಪದಿಂದ ಉಂಟಾಗುವಂತ ಫಲಿತಾಂಶಗಳು. அதே போல அடுத்தது மனது சம்பந்தப்பட்ட ஒரு ஏரியா. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನಂತರ ಮನಸ್ಸಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತ ಏರಿಯಾ. அதுல பாதிப்பு இருக்கா? ಅದರಲ್ಲಿ ಬಾಧನೆ ಇದೆಯಾ? பாவம் செஞ்சதுனால நம்முடைய மனசு பாதிக்கப்பட்டுச்சா இல்லையா? ಪಾಪ ಮಾಡಿದ್ದರಿಂದ ನಮ್ಮ ಮನಸ್ಸು ಬಾಧಿಸಲ್ಪಟ್ಟಿದೆಯಾ? என்னாச்சு? மனசு ಏನಾಯ್ತು? ಮನಸ್ಸಿಗೆ சிந்தைகள் என்னாச்சு? ನಮ್ಮ ಚಿಂತೆ ಆಲೋಚನೆಗಳು ಏನಾಯ್ತು? ಚಿಂತೆ கெட்ட ಏನಾಯ್ತು? சிந்தை ஆயிருச்சு. ಕೆಟ್ಟ ಚಿಂತೆ ಆಯಿತು. நம்ம பாக்குறதுக்கு தான் நல்லா தெரியும். ನಾವು ನೋಡುವುದಕ್ಕೆ ಚೆನ್ನಾಗಿ ಕಾಣುತ್ತೇವೆ. சிந்தையை யோசித்து பார்த்தோம்னா, ನಮ್ಮ ಚಿಂತೆಯನ್ನ ನಾವು ಚಿಂತಿಸಿ ನೋಡುವುದಾದ್ರೆ எப்ப பார்த்தாலும் தேவையில்லாத சிந்தைகள், ಯಾವಾಗ ನೋಡಿದ್ರೆ ಬೇಡದಿರುವ ಚಿಂತೆಗಳು, அடுத்தவர்களுக்கு விரோதமானது, ಇತರರಿಗೆ ವಿರೋಧವಾದದ್ದು, பாவத்துக்குரிய சிந்தைகள், ಪಾಪಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಚಿಂತೆಗಳು, சோர்வுகள், ಸೋತು ಹೋಗುವಂತದ್ದು, டிப்ரெஷன்குள்ள போயிடுறோம், ನಾವು ದೀನರ ಕೆಳಗಡೆ ಸೋತು ಹೋಗುವಂತದ್ದು. இதெல்லாம் இந்த மனதில பாதிக்கப்பட்ட சூழ்நிலைகள். ಇದೆಲ್ಲ ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಬಾಧಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಸನ್ನಿವೇಶ. நான்காவது ஏரியா என்னது? ನಾಲ್ಕನೇ ಏರಿಯಾ ಯಾವುದು? ನಾಲ್ಕನೇ ಏರಿಯಾ சமுதாயம். ಸಮಾಜ. சமுதாயம்னா என்ன? ಸಮಾಜ ಅಂದ್ರೆ ಏನು? ஒருவருக்கொருவர் உள்ள தொடர்பு, ಒಬ್ಬರಿಗಿರುವಂತ ಸಂಬಂಧ. பாவத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருந்தது. ಪಾಪಕ್ಕೆ ಮುಂಚೆ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಸಂಬಂಧ ಇತ್ತು. ஆனா பாவத்துக்கு பிறகு, ಪಾಪದ ನಂತರ என்னாச்சு? அந்த தொடர்பு ಏನಾಯ್ತು? ಈ ಒಂದು ಸಂಬಂಧ முறிந்து போயிருச்சு. ಅದು ಮುರಿದೋಯಿತು. அதனால அண்ணன் தம்பி கூட
எப்படி இருக்க முடியல? ಈಗ ಅಣ್ಣ ತಮ್ಮ ಕೂಡ ಹೇಗೆ அன்பா இருக்க முடியல, சமாதானமா இருக்க முடியல. ಪ್ರೀತಿಯಾಗಿ ಸಮಾಧಾನವಾಗಿರಲು ಆಗುತ್ತಿಲ್ಲ. காயின் ஆபேல் இருக்காங்க, ಕಾಯಿನನು ಹಾಬೇಲನು ಇದ್ದಾರೆ, எல்லாம் அவங்களுக்குரியதுதான். ಎಲ್ಲ ಅವರದೇ. ஆனா இந்த பாவத்தினுடைய விளைவு, ಆದ್ರೆ ಪಾಪದ ಕ್ರಿಯೆಗಳು காயின் ஆபேலை வெறுக்க ஆரம்பிச்சான். ಕಾಯಿನನು ಹಾಬೇಲನ ವಿರೋಧಿಸಿದ. இது சமுதாயத்துல உண்டான விளைவு. ಇದು ಸಮಾಜದಲ್ಲಿ ಉಂಟಾದಂತ அதே போல ಕ್ರಿಯೆ. ஐந்தாவது ஒரு விளைவு இருக்கு. ಇನ್ನೊಂದು ಐದನೇದಾಗಿ ಒಂದು ಫಲಿತಾಂಶ ಇದೆ. நம்முடைய சுற்றுச்சூழ்நிலையில இருக்கக்கூடிய விளைவு. ನಮ್ಮ ಸುತ್ತಲೂ ಇರುವಂತ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ தேவன் ஆதாம் ஏவாளை படைத்து ஏதேன் தோட்டத்துல வைத்தாரு. ದೇವರು ಆದಾಮವಲನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ ಏದೆನ್ ತೋಟದಲ್ಲಿ ಇಟ್ಟರು. ஏதேன் தோட்டம் எப்படி இருந்தது? ಏದೆನ್ ತೋಟ ಹೇಗಿತ್ತು? எல்லா விதமான மரங்களும் கனி மரங்களும் ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு இடமா இருந்தது. எல்லா ಫಲಗಳು ತುಂಬಿದಂತ ಮರಗಳು ಎಲ್ಲ ಸುಂದರವಾಗಿ ಇತ್ತು. அதுல இருக்கக்கூடிய மிருகங்கள் கூட ஒன்றை ஒன்று நேசித்து ரொம்ப அன்பாக இருக்கக்கூடியதா இருந்தது. ಅದರಲ್ಲಿದ್ದಂತ ಮೃಗಗಳು ಕೂಡ ಒಂದನ್ನು ಒಂದು ಪ್ರೀತಿಸಿ ಚೆನ್ನಾಗಿ ಇತ್ತು. ஒன்றும் குறைவில்லை, ಯಾವುದಕ್ಕೂ ಕಡಿಮೆ ಇಲ್ಲ. ஆனா பாவம் பிரவேசித்த போது, ಪಾಪವು ಬಂದ ನಂತರ தேவன் என்ன சாபம் கொடுத்தாரு? ದೇವರು ಯಾವ ಶಾಪವನ್ನು ಕೊಟ್ಟರು? இந்த பூமி தன் பலனை உனக்கு கொடுக்காது, ಫಲವನ್ನ ನಿನಗೆ ಕೊಡುವುದಿಲ್ಲ, இது முள்ளும் குறுக்கும் உனக்கு விளைவிக்கும், ಇದು ಮುಳ್ಳನ್ನ ಬೇಡದಿರುವ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಕೊಡುತ್ತದೆ. அப்ப அந்த சமுதாய அந்த என்வாயரன்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையில கூட பெரிய ஒரு பாதிப்பு உண்டாயிருச்சு. ಸಮಾಜ ಅನ್ನುವಂತ ಈ ಒಂದು ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ಕೂಡ ಒಂದು ದೊಡ್ಡ ಬಾಧನೆಯನ್ನ ತಂದಿತ್ತು. அப்படியே இருக்கிறதுனால மனிதன் நிம்மதியா வாழ முடியல. ಹಾಗೆ ಇದ್ದದರಿಂದ ಮನುಷ್ಯನು ನಿಮ್ಮತಿಯಿಂದ ಜೀವಿಸಲು ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. வெறுப்பு, ವಿರೋಧಗಳು, ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்வது, ಒಬ್ಬರನ್ನ ಒಬ್ಬರು ಹೊಡೆದಾಡುವಂತದ್ದು, பாவ சிந்தைகள், ಪಾಪದ ಆಲೋಚನೆಗಳು, தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்கள்ல ஈடுபடுதல், ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಒಡನಾಡುವಂತದ್ದು, அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தாங்க. ಅಂತ ಒಂದು ಗುಲಾಮತನದಲ್ಲಿ ಇದ್ದರು. ஆனா அதிலிருந்து மீட்டெடுக்கும்படியாக ಅದರಿಂದ ಬಿಡಿಸುವಂತೆ இயேசு கிறிஸ்து கடந்து வந்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬಂದನು. அப்ப இந்த எல்லா பாதிப்பையும் மாற்றும்படியாக இயேசு கிறிஸ்து வந்தார். ಈ ಎಲ್ಲ ಬಾಧನೆಗಳನ್ನ ಬದಲಾಯಿಸುವುದಕ್ಕೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬಂದನು. ஒரு 2-3 வசனங்களை வாசிக்கலாம். 2-3 ವಾಕ್ಯಗಳನ್ನ ಓದುವ. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 19ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். ನಮ್ಗೆಲ್ಲರಿಗೂ ತಿಳಿದಂತ ವಾಕ್ಯವೇ. வாசிங்க. ಓದೋಣ ಯಾರು? ஆமென். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே ಮನುಷ್ಯಕುಮಾರನ್ ಬಂದಿರುಕ್கிறார். ಮನುಷ್ಯಕುಮಾರನು ಕೆಟ್ಟು ಹೋದದನ್ನ ಹುಡುಕುವಂತೆ ರಕ್ಷಿಸುವಂತ ಅದಗಾಗಿ ಬಂದನು. எதெல்லாம் இழந்து போனோம்னு சொன்னோம்? ಯಾವುದೆಲ್ಲ ಕಳೆದುಕೊಂಡೇವು ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿದೆವು. எத்தனை பகுதிகளை இழந்து போயிட்டோம்? ಯಾವ ಭಾಗಗಳನ್ನ ನಾವು ಕಳೆದುಕೊಂಡೇವು? 5 ಪகுதிகள். 5 ಭಾಗಗಳು ಯಾವ್ದು ಯಾವ್ದು ಹೇಳಲು ಸಾಧ್ಯನಾ? ಶರೀರ, ஆவிக்குரிய, ಸಮಾಜ, மனது, ಮನಸ್ಸು, சமுதாயம், ಸಮಾಜ, சுற்றுச்சூழல். இந்த 5 பகுதியிலுமே நம்ம அநேக காரியங்களை இழந்து போயிட்டோம். ಈ 5 ಭಾಗಗಳಲ್ಲಿಯೂ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕಳೆದುಕೊಂಡೇವು. ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுது? ಇಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ಕೆಟ್ಟು ಹೋದದನ್ನ ಹುಡುಕಲು ರಕ್ಷಿಸಲು ಮನುಷ್ಯಕುಮಾರನು ಬಂದಿದ್ದಾನೆ. சரியா? அப்ப இயேசு கிறிஸ்து வந்ததனால எல்லாம் இழந்து போனதையும் நம்ம மறுபடியும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய ஸ்லாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬಂದ ಕಾರಣ ಯಾವುದೆಲ್ಲ ನಾವು ಕಳೆದುಕೊಂಡೇವೋ ಅದನ್ನು ತಿರುಗಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತ ಒಂದು ಬಾಕ್ಯತೆ ಉಂಟಾಗ್ತದೆ. அப்படின்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணினாரு? ಹಾಗಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಏನು ಮಾಡಿದರು? அதுதான் எபேசியர் 1:7 நம்ம படிக்கிறோம். ಅದನ್ನ ಎಫೆಸ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. ಎಫೆಸ 1:7 ಓದೋಣ. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ಎಫೆಸದವರಿಗೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಾಕ್ಯ. ஆமென். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு ಇವರುக்குள் நமக்கு ಉಂಟಾಗಿರುತ್ತದೆ. ಆತನ ಕೃಪಾ ಐಶ್ವರ್ಯದ ನಿಮಿತ್ತ ಆ ಒಂದು ದೇವರ ಆ ಒಂದು ಪಾಪದ ಬಿಡುಗಡೆಯ ಒಂದು ಜೀವಿತ ನಮಗೆ ಉಂಟಾಗಿದೆ. அப்ப பாவ மன்னிப்பு உண்டாகும் பொழுது, ಪಾಪದ ಕ್ಷಮಾಪಣೆ ನಮಗೆ ಉಂಟಾಗುವಾಗ நம்ம இந்த இழந்து போன எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில திரும்ப பெற்றுக்கொள்கிறோம். ನಾವು ಕಳೆದುಕೊಂಡ ಎಲ್ಲವನ್ನ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ತಿರುಗಿ ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. அந்த பாவ மன்னிப்புக்காக தான் இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தை நமக்காக என்ன பண்ணாரு?
சிந்தினார். ಪಾಪದ ಕ್ಷಮಾಪಣೆಗಾಗಿನೇ ಯೇಸು ತನ್ನ ಸ್ವಂತ ರಕ್ತವನ್ನ ಏನು ಮಾಡಿದರು? ಸುರಿಸಿದರು. புரியுதா? அப்ப மீட்பு உண்டாகணும், நமக்கு இழந்து போனது கிடைக்கணும். ஆனா அதுக்கு என்ன பண்ணப்படணும்? அதுக்குரிய கிரயம் செலுத்தப்படணும். ವಿಮೋಚನೆ ಆಗ್ಬೇಕು, ನಾವು ಬಿಡುಗಡೆ ಆಗ್ಬೇಕು. ಆಗ್ಬೇಕಂದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ಅದಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರುವಂತ ಕ್ರಯವನ್ನ ಸಲ್ಲಿಸಬೇಕು. அந்த கிரயம் என்னது? ಆ ಕ್ರಯವು ಏನು? இப்ப வாஸ்தவம்ல என்ன கிரயம் செலுத்தப்பட்டுச்சு? ಯಾವ ಕ್ರಯವು ಸಲ್ಲಿಸಲ್ಪಟ್ಟಿತ್ತು? அவருடைய ரத்தம், ತನ್ನ ಆತನ ರಕ್ತ, பாவ மன்னிப்புக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம், ಅಪರಾಧದ ಪರಿಹಾರಗಾಗಿ ಸುರಿಸಲ್ಪಟ್ಟ ಆತನ ರಕ್ತ. அந்த ரத்தத்தினாலே நமக்கு மீட்பு ಆ உண்டாயிருக்கு. ರಕ್ತದಿಂದಲೇ ನಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಆಗಿದೆ. சரி, இத குறித்து தான் நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்ப்போம். ಇದರ ಬಗ್ಗೆ ಸ್ವಲ್ಪ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ನಾವು ನೋಡೋಣ. கொலோசியர் 1 வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, ಕೊಲೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವುದಾದ್ರೆ, ಕೊಲೆಸ 1:4, Amen. தொடர்ந்து வாசிக்கணுமா? ಇಲ್ಲ 14 வாசிக்க சொல்லுங்க. ಹಾಗೆ ಮುಂದುವರೆದು ಓದಿ. 14. ஓகே. கொலோசியர் 1:13-14 ಕೊಲೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 1ನೇ 13ನೇ ಮತ್ತು 14ನೇ ವಾಕ್ಯ ಓದಿ. தமிழ்ல. Amen. Amen. மிக அழகாக இங்க போட்டிருக்குது. ಬಹಳ ಸುಂದರವಾಗಿ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. எந்த அதிகாரத்திலிருந்து எந்த அதிகாரத்துக்கு கொண்டு வந்தாரோ? ಯಾವ ಅಧಿಕಾರದಿಂದ ಯಾವ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ ತಂದರು? வசனத்தை வாசித்து கரெக்ட்டா சொல்லுங்க. எதில இருந்து எங்க நம்மை கொண்டு வந்தாரு? ಆ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನ ಸರಿಯಾಗಿ ಓದಿ ಅದನ್ನ ಹೇಳಿ. ಎಲ್ಲಿಂದ ನಮ್ಮನ್ನ ಎಲ್ಲಿಗೆ ತಂದನು? இருளின் அதிகாரத்திலிருந்து நம்ம எங்க கொண்டு வந்தாரோ? ಅಂಧಕಾರ ಶಕ್ತಿಯಿಂದ ನಮ್ಮನ್ನ ಎಲ್ಲಿಗೆ ತಂದರು ಅಂತೆ? அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு, ಪ್ರೀತಿಯ ಕುಮಾರನ ಒಂದು ರಾಜ್ಯಕ್ಕೆ. அப்ப பாவம் செய்யும் பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்கா எந்த அதிகாரத்துக்குள்ள போயிட்டோம்? ನಾವು ಪಾಪ ಮಾಡಿದಾಗ ನಾವು ಹಾಗೆ ಯಾವ ಆಳ್ವಿಕೆಗೆ ಹೋದೆವು? இருளின் அதிகாரம். நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டியும் ನಾವು ಇಷ್ಟಪಟ್ಟಿಲ್ಲ ಅಂದ್ರು பாவம் செய்கிற எவனோ, ಪಾಪ ಮಾಡುವ ಎಲ್ಲರೂ பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். ಪಾಪಕ್ಕೆ ಗುಲಾಮರಾಗಿದ್ದಾರೆ. பாவத்தின் அதிபதியாகிய அந்த சத்துருனுடைய இருளின் அதிகாரத்துக்குள்ளாக போயிடுறான். ಪಾಪದ ಅಧಿಪತಿಯಾದಂತ ಸೈತಾನನ ಕತ್ತಲೆಯ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೇವೆ. ஆனா இந்த இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் என்ன பண்ணிச்சா? ಆದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತ ಏನು ಮಾಡಿತ್ತಂತೆ? அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து, ಆ ಕತ್ತಲೆಯ ರಾಜ್ಯದಿಂದ அவருடைய அன்பின் ராஜ்யத்துக்குள்ளாக நம்மை கொண்டு ಆತನ ಪ್ರೀತಿಯ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಕರೆತಂದಿದೆ. இதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு உண்டு பண்ணின மீட்பு. ಇದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮಗಾಗಿ ಮಾಡಿದ ವಿಮೋಚನೆ, ಬಿಡುಗಡೆ. போனது எல்லாம் திரும்ப தந்தது மட்டுமல்ல, ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದೆಲ್ಲ ತಿರುಗಿ ಕೊಡುವಂತದ್ದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, இப்போ ராஜ்யமே மாறிடுச்சு. ಈಗ ರಾಜ್ಯವೇ ಬದಲಾಯಿತು. இதுவரைக்கும் நம்ம சத்துருனுடைய ராஜ்யத்தின் கீழாக இருந்தோம். ಇದುವರೆಗೂ ವೈರಿಯ ರಾಜ್ಯದ ಕೆಳಗಡೆ ಇದ್ದೆವು. இப்ப யாருடைய ராஜ்யத்துக்குள்ளாக வந்துட்டோம்? ಈಗ ಯಾರ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಬಂದುಬಿಟ್ಟೆವು? தேவனுடைய அன்பின் ராஜ்யத்துக்குள்ளாக நம்ம வந்துட்டோம். ದೇವರ ಪ್ರೀತಿಯ ರಾಜ್ಯದೊಳಗೆ ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ. இப்ப மீட்கப்பட்டதனால, ನಾವು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಲ್ಪಟ್ಟದರಿಂದ அந்த ராஜ்யத்தின் எந்த ஒரு காரியங்களும் நம்மிடத்துல என்ன பண்ணாகுது? செல்லுபடி ஆகாது. ಆ ಒಂದು ರಾಜ್ಯದ ಯಾವ ಕಾರ್ಯಗಳು ಕೂಡ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡಲ್ಲ. இதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய மீட்பினால நமக்கு உண்டான ஒரு காரியம். ಇದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಿಡುಗಡೆಯಿಂದ ನಮಗೆ ಉಂಟಾದಂತ ಕಾರ್ಯಗಳು. இன்னும் ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். ಇನ್ನು ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಕೂಡ ಓದೋಣ. தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ತೀತನ ಪತ್ರಿಕೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಾಕ್ಯ. ತೀತ 2:14. ஆமென். அப்ப இங்கே எதிலிருந்து மீட்டு கொண்டார் நீங்க எழுதி இருக்கு? ಇಲ್ಲಿ ಯಾವುದರಿಂದ ಬಿಡಿಸುವುದನು ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, ವಿಮೋಚಿಸುವುದು ಎಂಬುದಾಗಿ. ಅಕ್ರಮங்களிலிருந்து நம்மை மீட்டு கொண்டார். ಆತನು ನಮ್ಮನ್ನು ಅಧರ್ಮದಿಂದ ಆತನು ನಮ್ಮನ್ನ ವಿಮೋಚಿಸಿದನು. எபேசியர் 2:1-2 வாசித்தோம்னா, ಎಬೇಸ 2:1-2 ಓದುವುದಾದ್ರೆ, அக்கிரமத்தினாலும்
பாவத்தினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை. ಅಧರ್ಮದಲ್ಲಿಯೂ ಪಾಪದಲ್ಲಿಯೂ ಸತ್ತವರಾದಂತ வாசிங்க அந்த ನಮ್ಮ வசனத்தை. ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. ஓகே, சோ அதுல என்ன பட்டிருக்கு? ಅಲ್ಲಿ ಏನ್ அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்தார். ಅಧರ್ಮದಿಂದಲೂ ಪಾಪದಿಂದಲೂ ಸತ್ತವರಾದಂತ ನಮ್ಮನ್ನ ಆತನು ತಿರುಗಿ அப்ப ಎಬ್ಬಿಸಿದನು. இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மீட்பு என்பது ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದು நாம் இழந்து போனவற்றை திரும்ப பெற்றுக்கொள்றோம். ನಾವು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದನ್ನ ತಿರುಗಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. இருளின் ராஜ்யத்திலிருந்து அன்பின் ராஜ்யத்துக்குள்ள வரோம். ಕತ್ತಲೆಯ ರಾಜ್ಯದಿಂದ ಪ್ರೀತಿಯ ಬೆಳಕಿನ ರಾಜ್ಯಕ್ಕೆ அது ಬರುತ್ತೇವೆ. மட்டுமல்லாமல் நம்முடைய அக்கிரமத்திலிருந்து நம்மை மீட்டுக்கொண்டு ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ನಮ್ಮ ಅಧರ್ಮಗಳಿಂದ ನಮ್ಮನ್ನ ಬಿಡಿಸಿ அவருடைய சொந்த ஜனங்களாக மாற்றி விடுகிற ஒரு மீட்பு. ಆತನ ಸ್ವಂತ ಜನರಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುವಂತ ಒಂದು ಬಿಡುಗಡೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப கிறிஸ்துவுக்குள்ளான இந்த மீட்பு தான் ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಇರುವಂತ ಈ ಒಂದು ಬಿಡುಗಡೆ நம்முடைய எல்லா சத்துருனுடைய அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கக்கூடிய ஒரு காரியம். ನಮ್ಮ ಎಲ್ಲಾ ವೈರಿಯ ಬಂಧನಗಳಿಂದ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ. இதை நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும், எப்படி நம்ம மீட்கப்பட்டோம் அப்படின்றத. ಇದನ್ನ ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು, ಹೇಗೆ ನಾವು ಬಿಡಿಸಲ್ಪಟ್ಟೆವು. இதை புரிந்து கொள்வதற்காக தான் பழைய ஏற்பாட்டுல அநேக காரியங்களை நமக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்திருக்கிறாங்க. ಇದನ್ನು ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಕೆಲವು ಉದಾಹರಣೆಗಳಾಗಿ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. பழைய ஏற்பாட்டுல அநேக காரியங்களை விலை கொடுத்து அதை மீட்கின்ற காரியத்தை ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கு. ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಅದಕ್ಕಿರುವಂತ ಹಣವನ್ನ ಬೆಲೆಯನ್ನ ಕೊಟ್ಟು ಅವರು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತ ಕಾರ್ಯ ಅದು ಮುಂದೆ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. நம்ம ஏற்கனவே சொன்னோம், மீட்கப்படணும்னா ஏதாவது விலைக்கரையும் செலுத்தப்படணும். ಈಗಾಗಲೇ ನಾವು ಹೇಳಿದ್ದೆವು, ನಾವು ಬಿಡುಗಡೆ ಆಗ್ಬೇಕಂದ್ರೆ ಏನಾದ್ರು ಒಂದು ಪರಿಹಾರ ಕೊಡಬೇಕು. சரியா? இப்ப பழைய ஏற்பாட்டுல எங்கேயாவது மீட்பை குறித்து நீங்க வாசித்தது உண்டா? ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಬಗ್ಗೆ ಎಲ್ಲಾರು ಓದಿರುವಂತ ನೆನಪು ಇದೆಯಾ? எங்கேயாவது ಎಲ್ಲಾದ್ರೂ ಹಳೆ மீட்கப்பட்டாங்க, மீட்டுக்கொள்ளுதல், ಅವರು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಲ್ಪಟ್ಟರು, ಅವರು ಬಿಡಿಸಲ್ಪಟ್ಟರು, ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿಕೊಂಡಲ್ಪಟ್ಟರು ಎಂಬುದಾಗಿ? வெரி குட். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணாரு? ಮೋಸೆ ಏನು ಮಾಡಿದ್ರು? வந்தார். ಇಸ್ರೇಲ್ ಜನರನ್ನ ಬಿಡಿಸಿ ಕರೆತಂದನು. ಬೇರೆ ಏನಾದರೂ? ஆபிரகாம் யாரை மீட்டு கொண்டு வந்தான்? லோத்தை மீட்டு கொண்டு வந்தான். வெரி குட். ಲೋತನನ್ನ ಬಿಡಿಸಿಕೊಂಡು ಬಂದನು. ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ. ஓகே. போவாஸ், வெரி குட். போவாஸ் என்ன பண்ணாரு? ಬೋವಾಸ್ ಏನ್ ಮಾಡಿದರು? யார் சொன்னது? போவாஸ் சொன்னது யாரு? ಬೋವಾಸ್ ಹೇಳಿದ್ದು. போவாஸ் என்ன பண்ணார்? போவாஸ் பத்தி எங்க வாசிக்கிறோம்? ಬೋವಾಸನ ಬಗ್ಗೆ ನಾವು ಎಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ? ரூத்தனுடைய புத்தகத்துல வாசிக்கிறோம். ಓಕೆ, ರೂತಲ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ அவர் என்ன பண்ணினாரு? ಅವರು ಏನ್ ಮಾಡಿದರು? எதை மீட்டுக்கொண்டார்? ಬೋವಾಸನು ಏನನ್ನು ಮಾಡಿದ್ರು? ಯಾವುದನ್ನ? ரூத்துடைய கதை எல்லாருக்கும் தெரியுமா? ರೂತಲ ಕಥೆ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಾ? நகோமி தன்னுடைய குடும்பத்தோடு வேறு மோவாப் தேசத்துக்கு போயிட்டா. ನಹೋಮಿ ತನ್ನ ಕುಟುಂಬ ಜೊತೆಗೆ ಮೋವಾಬ್ ಒಂದು ದೇಶಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದಳು. ஒண்ணுமே முடியல, அவ எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டு போயிட்டாங்க? வித்துட்டு போயிட்டாங்க. ಅಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನ ಮಾರಿ ಅದು ಮಾರಾಟ ಮಾಡಿ ಹೋದರು. அவங்களுடைய நிலம் இருந்தது, அவங்களுக்கு சொத்து இருந்தது, எல்லாத்தையும் வித்து அதுலயும் அவங்க பிழைக்க முடியல, மோவாப் தேசத்துக்கு போயிட்டாங்க. ಅವರಿಗೆ ಆಸ್ತಿ ಇತ್ತು, ಅದೆಲ್ಲವನ್ನ ಮಾರಾಟ ಮಾಡಿ ಅವರು ಮೋವಾಬ್ ಅನ್ನುವಂತ ದೇಶಕ್ಕೆ ಹೋದರು. நல்லா கவனிங்க, திரும்ப நகோமி வராங்க. ತಿರುಗಿ ನಹೋಮಿ ಬರ್ತಿದ್ದಾರೆ. அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்ல, ಅವರ ಹತ್ರ ಏನು ಇಲ್ಲ. ஆனா இஸ்ரவேல் தேசத்தின் சட்டம் என்னன்னா, ಆದ್ರೆ ಇಸ್ರೇಲ್ ರಾಜ್ಯದ ಒಂದು ಕಾನೂನು ಏನಂದ್ರೆ, அவங்க எதெல்லாம் வித்துட்டாங்களோ அல்லது எதெல்லாம் அடிமைத்தனத்துக்கு கொடுத்துட்டாங்களோ, ಅದು ಯಾವ್ದೆಲ್ಲ ಮಾರ್ಬಿಟ್ರು, ಯಾವ್ದೆಲ್ಲ ಗುಲಾಮತನಕ್ಕೆ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ರು, அதை மீண்டும் மீட்டுக் கொள்வதற்கான ஒரு சட்ட திட்டங்கள் உண்டு. ತಿರುಗಿ ಅದನ್ನ ಬಿಡಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಇರುವಂತ ಕೆಲವು ಕಾನೂನು ನಿಯಮಗಳು ಇದೆ. என்ன பண்ணலாம்? அதுக்குரிய காசை கொடுத்து அதை மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம்? பெற்றுக்கொள்ளலாம். ಅದಕ್ಕೆ ಇರುವಂತ ಹಣವನ್ನ ಕೊಟ್ಟು ಅದನ್ನು ತಿರುಗಿ ಅವರು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಹುದು. ஆனா இவங்க கிட்ட இருந்தது அந்த காசு? ಇವರ ಬಳಿಗೆ ಆ ಒಂದು ಹಣ ದುಡ್ಡು ಇತ್ತಾ? ಇಲ್ಲ. அவங்களே ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்காங்க. ಅವರೇ ತುಂಬಾ ಬಡ ಸ್ಥಿತಿನಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ஆனா வேதத்தின்
விதிகள் என்ன சொல்லுது அப்படின்னா, ಆದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯದ ನಿಯಮಗಳು ಏನ್ ಹೇಳುತ್ತದಂದ್ರೆ அவங்களுக்கு மிக அருகே சொந்தமாக இருக்கக்கூடியவங்க, ಅವರ ಹತ್ತಿರದ ಸಂಬಂಧಿಕರು, கிட்டின உறவாக இருக்கக்கூடியவங்க, ಅವರ ಹತ್ತಿರದ ಸಂಬಂಧವಾಗಿರುವಂತವರು, அவங்க கிட்ட ஒருவேளை மீட்கக்கூடிய திறமை இருந்ததுன்னா ಅವರ ಬಳಿಗೆ ಒಂದು ವೇಳೆ ಬಿಡಿಸುವಂತ ಶಕ್ತಿ ಇರುವುದಾದ್ರೆ அவங்க என்ன பண்ணலாம், அந்த காசை கொடுத்து அந்த நிலத்தை மீட்டுக் கொள்ளலாம். ಅವರು ಅದಕ್ಕಿರುವಂತ ಕ್ರಯವನ್ನ ಕೊಟ್ಟು ಅದನ್ನ ಬಿಡಿಸಬಹುದು. அப்ப ரூத் இங்க வரும் பொழுது அதுதான் நடக்குது. ಇಲ್ಲಿ ರೂತ್ ಬರುವಾಗ ಅದೇ ಇಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಾ ಇದೆ. நகோமியின் இடத்திலோ ரூத்தின் இடத்திலோ அதுக்குரிய காரியம் இல்ல. ನಹೋಮಿ ಬಲಿಗೂ ರೂತಲ ಬಲಿಗೂ ಈ ಒಂದು ಕಾರ್ಯ ಇರ್ಲಿಲ್ಲ. ஆனா நகோமியினுடைய கிட்டிய உறவாகிய உறவினர்கள் இருந்தாங்க. ನಹೋಮಿ ಅವರ ಹತ್ತಿರದ ಸಂಬಂಧಿಕರು ಅಲ್ಲಿ ಇದ್ದರು. யாரெல்லாம் இருந்தாங்க? போவாஸ் மட்டும் இருந்தாரா, வேற யாரும் இருந்தாங்களா? ಬೇರೆ ಯಾರೆಲ್ಲ ಇದ್ರು? ಬೋವಾಸನ್ ಮಾತ್ರ ಇದ್ದನ, ಬೇರೆ ಯಾರು ಇದ್ರ? ಬೇರೆ ಯಾರು ಇದ್ರು? ಸಂಬಂಧ ಅಂದ್ರ ಬೋವಾಸನ್ ಒಪ್ಪನೆ ಮಾತ್ರ. போவாஸ் மட்டும் இல்ல, போவாஸை விட நெருங்கிய உறவினர் இன்னொரு இருந்தான். ಬೋವಾಜನು ಮಾತ್ರ ಇರ್ಲಿಲ್ಲ, ಇನ್ನೂ ಹತ್ತಿರದ ಸಂಬಂಧಿಕನು ಇನ್ನೊಬ್ಬನು ಇದ್ದ. ஆனா அவனுக்கு அதை மீட்டெடுக்கிறதுக்கு என்ன இல்ல, விருப்பம் இல்ல. ಆತನಿಗೆ ಅದನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತ ಇಷ್ಟ ಇರಲಿಲ್ಲ. ஆனா அவன் நிலத்தை எல்லாம் வாங்குறதுக்கு அவனுக்கு விருப்பம். ಆ ಒಂದು ಸ್ಥಳಗಳನ್ನ ಖರೀದಿ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಇಷ್ಟ. சரி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்தாரு. ಸರಿ ನಾನು ತೆಗೆದುಕೊಳ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಬಂದನು. ஆனா அந்த சட்ட திட்டத்தின்படி, ಆದ್ರೆ ಆ ಒಂದು ಕಾನೂನಿನ ಪ್ರಕಾರ என்ன பண்ணணும்? ಯಾವುದು ಮಾಡಬೇಕು? ரூத்தையும் விவாகம் செய்யணும். ರೂತಲನ್ನು ಸಹ ಮದುವೆ ಮಾಡಿಕೋಬೇಕು. அப்ப இவர் என்ன சொல்லிட்டாரு, ஐயோ அப்படின்னா எனக்கு வேண்டாம், ಹಾಗಂದ್ರೆ ನನಗೆ ಬೇಡ ಅನ್ಬಿಟ್ರು. ஆனா போவாஸோ ಆದ್ರೆ ಬೋವಾಜನು அந்த ரூத்துக்கு மறுவாழ்வு கொடுத்ததோடு மட்டுமல்லாதபடி ರೂತಲಿಗೆ ತಿರುಗಿ ಜೀವನವನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದು ಇಲ್ಲದೆ ಅದಕ್ಕೊರಿಯ ಎಲ್ಲಾ ಕರೆಯத்தையும் செலுத்தி மீட்டுக் கொள்கிறார். ಅದಕ್ಕಿರುವಂತ ಎಲ್ಲ ಕ್ರಯವನ್ನ ಕೊಟ್ಟು ಆತನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. பழைய ஏற்பாட்டுல, ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து செய்த மீட்பை நமக்கு வெளிப்படுத்தும்படியாக, புரிந்து கொள்ள வைக்கும்படியாக, ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಕೊಟ್ಟಂತ ಒಂದು ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕನ್ನುವುದಕ್ಕಾಗಿ நிறைய காரியங்கள் ஒப்புமையாக நிலநாட்டமாக எழுதப்பட்டிருக்கு. ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಅದಕ್ಕೆ ಸರಿಸಮಾನವಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ அதுல ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. முதலாவது அருமையான அந்த பாப்பா சொன்ன மாதிரி, ಪ್ರಿಯ ತಂಗಿ ಹೇಳಿದ ಹಾಗೆ, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்து கொண்டு வந்தான். ಮೋಸೆ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನ ಬಿಡಿಸಿ ಆತನು ಕರೆತಂದನು. யாத்ராகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். ವಿಮೋಚನ ಗಂಟ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. எல்லாரும் எடுத்துக்குவோம். ಎಲ್ಲರೂ ಆ ವಾಕ್ಯದ ಭಾಗವನ್ನು எல்லாரும் ஒன்று சேர்ந்து அதை வாசிப்போம். ಎಲ್ಲರೂ ಒಟ್ಟಾಗಿ ಸೇರಿ ಆ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ವಿಮೋಚನ ಗಂಡ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಾಕ್ಯ. எல்லாம் எடுத்துட்டோமா? ಎಲ್ಲರೂ ತೆಗೆದುಕೊಂಡು ಎಲ್ಲರೂ ಒಟ್ಟಾಗಿ ಸೇರಿ ಓದಲಿದ್ದೇವೆ. ಓಕೆ, ಎಲ್ಲರೂ ஒண்ணா வாசிக்கலாம். ಎಲ್ಲರೂ ಒಟ್ಟಾಗಿ ಓದೋಣ. 1 2 3 1 2 3 வாசிக்கலாம். ஓகே. நான் கர்த்தர் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்துக்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு. அப்ப இயேசு தேவன் என்ன சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை அவங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவங்களை மீட்டெடுக்கிற காரியத்தை குறித்து சொல்லி ಅಲ್ಲಿ ಐಗುಪ್ತರ ಗುಲಾಮತನದಿಂದ ದೇವರು ಬಿಡಿಸಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುವಂತ ಕಾರ್ಯ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அவங்களுடைய நிலை எப்படி இருந்தது? ಅವರ ಸ್ಥಿತಿ ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ಹೇಗಿತ್ತು? ದಾಸ ಅಡಿಮೈತனம். ಅವರು ದಾಸರುಗಳಾಗಿದ್ದರು. ಅಡಿಮೆಗಳನ್ನ என்ன? ದಾಸ ಗುಲಾಮರು ಅಂದ್ರೆ ಏನು? அவங்க சுயமா ஏதாவது செய்ய முடியுமா? அவங்க விருப்பத்தின்படி செய்ய முடியுமா? ಅವರು ಇಷ್ಟಪಡುವ ಪ್ರಕಾರ ಏನಾದ್ರು ಮಾಡಲು ಸಾಧ್ಯನಾ? ஒண்ணும் இல்ல. அவங்களுடைய சுதந்திரம் பறிக்கப்பட்ட நிலை. ಅವರ ಒಂದು ಸ್ವತಂತ್ರತೆ ಅದು ತೆಗೆಯಲ್ಪಟ್ಟಂತ ಒಂದು ಸ್ಥಿತಿ. எகிப்தியர் அது மட்டும் இல்ல, அவங்க மேல சுமையின் மேல சுமையை செலுத்தி அவங்களுடைய வாழ்க்கையே வெறுப்பாக மாற்றி விட்டாங்க. ಐಗುಪ್ತಿಯರು ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಭಾರದ ಮೇಲೆ ಭಾರವನ್ನು ಒತ್ತಡಿಸಿ ಅವರ ಜೀವವೇ ಕಹಿ ಆಗುವಂತೆ ಮಾಡಿಸಿದರು. அவற்றிலிருந்து ಅವುಗಳಿಂದ
ದೇವರು ஒரு மீட்பை கொடுத்தாரு. ಬಿಡುಗಡೆಯನ್ನ ಕೊಟ್ಟರು. எப்படி கொடுத்தாரு? ಹೇಗೆ ಕೊಟ್ಟರು? அந்த எகிப்தியர் மீது வாதைகளை அனுப்பி ಐಗುಪ್ತಿಯರ ಮೇಲೆ ಬಾಧೆಗಳನ್ನ ಕೊಟ್ಟು அவர்களே அவங்கள போக செய்யும்படியான ஒரு மீட்பை கொடுத்தாரு. ಅವರುಗಳೇ ಅವರು ಹೋಗಿ ಎಂಬುದಾಗಿ ಕಲಿಸುವ ಹಾಗೆ ಆತನು ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ಟನು. அதற்கு அப்புறம் நம்ம பார்த்தோம்னா ಅದು ಆದ ನಂತರ ನಾವು ನೋಡುವುದಾದ್ರೆ அநேக சட்ட திட்டங்களை தேவன் கொடுக்கிறாரு. ಅನೇಕ ಕಾನೂನುಗಳನ್ನ ದೇವರು ಕೊಡ್ತಾ ಬರ್ತಾರೆ. அதெல்லாம் மீட்பை குறித்த சட்ட திட்டங்கள். ಅದು ಎಲ್ಲ ಬಿಡುಗಡೆ ಬಗ್ಗೆ ಇರುವಂತ ಒಂದು ಕಾನೂನುಗಳು. லேவியராகமத்துல நம்ம வாஸ்து பாத்தீங்கன்னா ಯಾಜಕ ಖಂಡದಲ್ಲಿ ಓದಿ ನೋಡುವುದಾದ್ರೆ அநேக பலிகள் செலுத்தப்படணும்னு சொல்லி பலிகளை குறித்து சொல்லி இருக்கு. ಅನೇಕ ಯಜ್ಞಗಳನ್ನ ಸಲ್ಲಿಸಬೇಕೆಂಬುದ ಯಜ್ಞಗಳ ಬಗ್ಗೆ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஒவ்வொரு பலியும் செலுத்தும் பொழுது ಒಂದೊಂದು ಯಜ್ಞಗಳನ್ನ ಸಲ್ಲಿಸುವಾಗ ஒவ்வொரு காரியத்திலிருந்து விடுதலை அடைகிறாங்க. ಒಂದೊಂದು ಕಾರ್ಯಗಳಿಂದ ಅವರು ಬಿಡುಗಡೆಯನ್ನ ಹೊಂದುತ್ತಾರೆ. பாவத்திலிருந்து விடுதலை அடைகிறாங்க. ಪಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಆಗುತ್ತಾರೆ. சமாதான குறைவுல இருந்து விடுதலை அடைகிறாங்க. ಸಮಾಧಾನ ಕೊರತೆಯಿಂದ ಬಿಡುಗಡೆ ಆಗುತ್ತಾರೆ. இப்படி நிறைய காரியங்கள் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காரியங்களுக்கு விடுதலை ஆக்குவதற்கு ಹೀಗೆ ಅವರಲ್ಲಿರುವಂತ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ அடையாளமாக அநேக பலிகள் கொடுக்கப்பட்டுச்சு. ಅದಕ್ಕೆ ಗುರುತಾಗಿ ಅನೇಕ ಯಜ್ಞಗಳು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತ್ತು. அந்த பலிகளை இப்படிதான் செலுத்தணும். ಆ ಯಜ್ಞಗಳನ್ನ ಹೀಗೆ ಸಲ್ಲಿಸಬೇಕು. அந்த பலியினுடைய ரத்தம் இந்த பலிபீடத்துல தெளிக்கப்படணும். ಆ ಯಜ್ಞದ ಒಂದು ರಕ್ತ ಈ ಒಂದು ಯಜ್ಞ ವೇದಿಕೆಯಲ್ಲಿ ಕ್ಷಮಿಸಲ್ಪಡಬೇಕು. இதெல்லாம் கட்டளையாக கொடுக்கப்பட்டு ಇದು ಎಲ್ಲವೂ ಆಜ್ಞೆಯಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟು அதன்படி செய்யும் பொழுது ಅದರಂತೆ ಮಾಡುವಾಗ அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாயிருக்கு. ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ಬಿಡುಗಡೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. இதெல்லாம் நமக்கு முன்மாதிரியாக வைக்கப்பட்ட காரியங்கள். ಇದೆಲ್ಲ ಮುಂದೆ ನಮಗೋಸ್ಕರ ಒಂದು ಮಾದರಿಯಾಗಿ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟದು. அவங்களுடைய நிலங்கள் மீட்கப்படுது. ಅವರ ಸ್ಥಳಗಳು ಬಿಡಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. அடிமையாக விற்கப்படுறவங்க விற்கப்படுறாங்க. ಗುಲಾಮತನಕ್ಕೆ ಮಾರಲ್ಪಟ್ಟವರು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತಾರೆ. இப்படி எல்லா காரியங்களையும் மீட்டுக் கொள்வது பின் வருகின்ற இந்த புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல வரக்கூடிய மிகப்பெரிய மீட்பை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்லப்பட்ட காரியங்கள். ಇದು ಎಲ್ಲ ಬಿಡಿಸುವಂತ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ನಮಗೆ ಸಿಕ್ಕುವಂತ ಬಿಡುಗಡೆಯ ಬಗ್ಗೆ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಬರೆದು ಇಡಲ್ಪಟ್ಟಂತ ನಡೆದಂತ ಕಾರ್ಯಗಳು. புதிய ஏற்பாட்டுல எந்த விடுதலை? ಈಗ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಯಾವ ಬಿಡುಗಡೆ? முழு விடுதலை, ಸಂಪೂರ್ಣ ಬಿಡುಗಡೆ. பார்த்தோம்ல 5 காரியங்கள்ல உண்டான எல்லா பாதிப்பையும் முழுமையாக நீக்கக்கூடிய ஒரு விடுதலை. 5 ಕಾರ್ಯಗಳಿಂದ ಉಂಟಾದಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳಿಂದ ಉಂಟಾದ ಸಂಪೂರ್ಣ ಬಿಡುಗಡೆ. அந்த காரியத்தை யார் மூலமாக தேவன் கட்டளையிட்டார்? ಆ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ದೇವರು ಯಾರ ಮೂಲಕವಾಗಿ ಕೊಟ್ಟನು? இயேசு கிறிஸ்து மூலமாக. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕ. புதிய ஏற்பாட்டுல யார் மூலமாக? ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಯಾರ ಮೂಲಕವಾಗಿ? இயேசு கிறிஸ்து. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕ. சோ இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு என்ன இன்னைக்கு உண்டாயிருக்கு அப்படின்றதை நம்ம தெரிந்து கொண்டோம்னா ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕವಾಗಿ ನಮಗೆ ಏನು ಉಂಟಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ತಿಳಿದುಕೊಂಡರೆ நம்ம சத்துருவை எதிர்த்து போராட முடியும். ನಮ್ಮ ವೈರಿಯನ್ನ ಎದುರಿಸಿ ಹೋರಾಡಲು ಸಾಧ್ಯ. நமக்கிட்ட அந்த நாலேஜ் இல்லனா, அந்த அறிவு இல்லனா, ನಮಗೆ ಆ ಒಂದು ತಿಳುವಳಿಕೆ ಇಲ್ಲದೆ ಹೋದ್ರೆ சத்துரு நம்மை மேற்கொள்வான். ನಮ್ಮನ್ನ ಜಯಿಸುತ್ತಾನೆ. இப்போ உங்ககிட்ட ஒரு லேண்ட் இருக்கு. ಈಗ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಒಂದು ಸ್ಥಳ ಇದೆ. அது உங்களுதுன்னு உங்களுக்கு தெரியாத வரைக்கும் ಅದು ನಿಮ್ಮದು ಎಂಬುದಾಗಿ ನೀವು ತಿಳಿಯದೇ ಇರುವ ತನಕ வேறு ஒருவர் அதுல வீட்டை கட்டி என்ன பண்ணுவாங்க? குடியிருப்பாங்க. ಈಗ ಬೇರೆಯೊಬ್ಬರು ಅಲ್ಲಿ ಮನೆ ಕಟ್ಟಿ ಅಲ್ಲಿ ವಾಸವಾಗಿ ಇರ್ತಾರೆ. ஆனா அதே இது அந்த லேண்டினுடைய பட்டா உங்க கையில இருந்ததுன்னா, ಅದೇ ಆ ಒಂದು ಸ್ಥಳದ ಆ ಒಂದು ಪಟ್ಟ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ದರೆ நீங்க என்ன பண்ண முடியும்? ನೀವು ಏನು ಮಾಡಬಹುದು? நீங்க டிமாண்ட் பண்ண முடியும். ನೀವು ಅದು ನನ್ನದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬಹುದು. அதத்தான் நம்ம இங்க செய்யறோம். ಅದನ್ನೇ ನಾವು ಇಲ್ಲಿ ಮಾಡುತ್ತೇವೆ. இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி மீட் எடுத்திருக்கிறாரு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈಗಾಗಲೇ ನನ್ನನ್ನು ಬಿಡಿಸಿದ್ದಾರೆ அப்படின்ற பட்டாவை நம்ம காண்பிக்க போகிறோம். ಅನ್ನುವಂತ ಹಕ್ಕು ಪತ್ರವನ್ನ ತೋರಿಸ್ತೇವೆ. அதன் மூலமாக சகல இழந்து போன காரியங்களையும் மீட் எடுத்துக்கொள்ள முடியும். ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ಕಳೆದುಕೊಂಡ ಎಲ್ಲವನ್ನ ತಿರುಗಿ ಬಿಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட மீட்பை உண்டு பண்ணினார்? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಎಂತ ಒಂದು ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಟ್ಟನು? ஒரு சில வசனங்களை வாசிப்போமே. ಕೆಲವು ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ಓದೋಣ. ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம், ರೋಮದವರಿಗೆ ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 23 இருந்து 25 வரைக்கும் வாசிப்போம். 23ನೇ ವಾಕ್ಯದಿಂದ 25ನೇ ವಾಕ್ಯದವರೆಗೆ ಓದೋಣ. எல்லாரும் பாவம் செய்து ಎಲ್ಲರೂ ಪಾಪ ಮಾಡಿ ஆமென்.
எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனவங்களா மாறிட்டாங்க. ಎಲ್ಲರೂ ಪಾಪ ಮಾಡಿ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನ ಹೊಂದದೇ ಹೋಗಿದವರಾದರು அவர்கள் எல்லாருக்கும் ಅವರ ಎಲ್ಲರಿಗೂ கிருபையினாலே ಕೃಪೆಯಿಂದ இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பினாலே நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿ ಇರುವಂತ ಪಾಪದ ವಿಮೋಚನೆ ಮೂಲಕವಾಗಿ ಅವರು ಬಿಡಿಸಲ್ಪಡುತ್ತಾರೆ. இதுக்கு யாராவது எக்ஸெப்ஷன் இருக்கா? ಇದಕ್ಕೆ ಯಾವ್ದಾದ್ರೂ ನಿಯಮ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಯಾರಿಗಾರು ಇದೆಯಾ? இல்ல, எனக்கு தேவையில்லை, நான் ஆல்ரெடி நான் பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டேன், எனக்கு நானே விடுதலை ஆயிக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாரா இருக்காங்களா? ನನಗೆ ಇದು ಬೇಕಾಗಿಲ್ಲ, ಈಗಾಗಲೇ ನಾನು ಪಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಆಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತವ್ರು ಯಾರು ಇದ್ದಾರಾ? இருக்காங்களா? ಆತರ ಯಾರು ಇದ್ದಾರಾ? அப்படி நிறைய பேர் நினைக்கிறாங்க. ಕೆಲವರು ಆ ರೀತಿನಲ್ಲಿ ನೆನೆಸ್ಕೊಳ್ತಾರೆ. இமயமலையில போய் அப்படியே உட்கார்ந்து தவம் பண்ணுனா நம்ம என்ன பண்ணிடலாம், சித்தி பெற்றலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ಹಿಮಾಲಯದಲ್ಲಿ ಹೋಗಿ ಹಾಗೆ ನಾವು ಸಮಾಧಾನವಾಗಿ ಕೂತಿದ್ರೆ ನಾವು ಒಳ್ಳೆಯದು ಹೊಂದ್ಕೋಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸ್ತಾರೆ. அவங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகுமா? தவம் இருந்தா போதுமா? ಆಗ ಹೋಗಿ ಅವ್ರು ಮಾಡುವುದರಿಂದ ಆ ಒಂದು ಪಾಪವು ನೀಗಿಸಲ್ಪಡುತ್ತದಾ? உண்டாகுமா? ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ಉಂಟಾಗ್ತದಾ? வாய்ப்பே இல்ல, ಅವಕಾಶನೇ ಇಲ್ಲ. ஒரு வாலிப சகோதரன், ಒಬ್ಬ ಯವನ ಹುಡುಗ நன்னுடைய எல்லா ஐம்புலன்களையும் அடக்கணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்தான். 5 ಕಾರ್ಯಗಳನ್ನ ಆತನು ಅಡಗಿಸಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯ. அதனால அப்படியே உட்கார்ந்து தவம் பண்ணலாம் அப்படின்னு வந்தானா. ಹಾಗೆ ಕೂತ್ಕೊಂಡು ಧ್ಯಾನ ಮಾಡೋಣ ಎಂಬುದಾಗಿ ಬಂದನಂತೆ. அவன் அப்படியே தவம் பண்ணிட்டு இருக்கும்போது ಆತನು ಹಾಗೆ ಧ್ಯಾನ ಮಾಡುತ್ತಿರುವಾಗ அப்படியே ஒரு பொண்ணு ஒண்ணு நடந்து போச்சா. ಹಾಗೆ ಒಂದು ಹುಡುಗಿ ನಡೆದು ಹೋಯಿತಂತೆ. ಅದ பார்த்த உடனே ಅದನ್ನು ನೋಡಿದ ತಕ್ಷಣ அவன் இருந்த காரியத்தை மறந்துட்டு ಆತನು ಇದ್ದಂತ ಕಾರ್ಯವನ್ನ ಮರೆತು ಬಿಟ್ಟು அந்த பொண்ணு பின்னாடியே அவனுடைய மனசு போயிருச்சு. ಆ ಹುಡುಗಿ ಹಿಂದೆನೆ ಆತನ ಮನಸ್ಸು ಹೋಯಿತು. அதுக்கப்புறம் தான் அவன் யோசித்தான், ஐயோ இல்ல நம்ம தவம் பண்றோம், ಆಮೇಲೆ ನೆನೆಸ್ತಾ ಇಲ್ಲ ಅಯ್ಯೋ ನಾ ಧ್ಯಾನದಲ್ಲಿ ಕೂತಿದ್ದೇವೆ, ಹೀಗೆ ಇರಬಾರದು. இந்த கண்ணு பார்த்ததுனால தானே பிரச்சனை, ಈ ಕಣ್ಣು ನೋಡಿದ್ರಿಂದಲೇ ಸಮಸ್ಯೆ, ಅದನ್ನ ಕಣ್ಣನ್ನು ಕಟ್ಟಕೋಬಿಟ್ಟು அடுத்த நாள் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறான். ಮುಂದಿನ ದಿನ ಹಾಗೆ ಕೂತಿದ್ದಾನೆ. கண்ணு கட்டப்பட்டிருக்கு, ಕಣ್ಣು ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದೆ. கரெக்டா அந்த பொண்ணு நடந்து போகுது. ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಹುಡುಗಿ ನಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಿದ್ದಾಳೆ. நடக்கும்போது அந்த கொலுசு சத்தம் சலங் சலங்னு கேக்குது. ನಡೆಯುವಾಗ ಒಂದು ಹೊಲಿಸಿನ ಶಬ್ದ ಕೇಳುತ್ತಾ ಇದೆ. இப்ப அவன் தவம் எல்லாம் மறந்து போயிருச்சு. ಈಗ ಆತನ ಧ್ಯಾನವೆಲ್ಲ ಮರೆತೋಯ್ತು. கண்ணு தான் மறைஞ்சிருக்கு, ಕಣ್ಣು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. அவன் மனசு அந்த பொண்ணை பத்தி நினைக்க, ಆದ್ರೆ ಆ ಮನಸ್ಸು ಆಕೆ ಬಗ್ಗೆ ನೆನೆಸ್ತಾ ಇದೆ. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஐயோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ನಂತರ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತಾದ್ಮೇಲೆ ಅಯ್ಯೋ ತಪ್ಪು ಮಾಡ್ಬಿಟ್ಟಿದೀವಿ ಎಂಬುದಾಗಿ, சத்தம் கேட்டதுனால தானே நம்ம தவம் போயிருச்சு, ಈ ಶಬ್ದ ಕೇಳಿದ ಕಾರಣ ನಮ್ಮ ಧ್ಯಾನ ಹೋಯಿತು அப்படின்னு காதையும் அடைச்சுக்கிட்டான். ಕಿವಿಯನ್ನು ಕೂಡ ಹತ್ತಿಯನ್ನಿಟ್ಟು ಮುಚ್ಕೋಬಿಟ್ಟ. இப்ப அடுத்த தவம் உட்கார்ந்திருக்கான். ಈಗ ತಿರುಗಿ ಧ್ಯಾನಕ್ಕೆ ಕೂತಿದ್ದಾನೆ. அதே மாதிரி அந்த டைம்ல அந்த பொண்ணு போகுது. ತಿರುಗಿ ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ ಹುಡುಗಿ ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. அது வச்சிருக்கிற மல்லிகை பூ ஸ்மெல் அவனை இழுத்துருச்சு. ಆಕೆ ಇಟ್ಟಿರುವಂತ ಮಲ್ಲಿಗೆ ಹೂವಿನ ಒಂದು ವಾಸನೆ ಆತನ ಸೆಳೆಯಿತು. அவனுடைய எண்ணம் எல்லாம் அந்த பொண்ணு மேல போயிருச்சு. ಆತನ ಆಲೋಚನೆಗಳ ಆ ಹೆಣ್ಣಿನ ಹಿಂದೆ ಹೋಯ್ತು. அப்புறம் யோசிக்கிறான், ஐயோ நம்ம தவம் பண்ண வந்தோம், ಅಯ್ಯೋ ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡಕ್ಕೆ ಬಂದ್ವಿ, தப்பாயிருச்சேன்னு சொல்லி என்ன பண்ணான், ತಪ್ಪಾಗ್ಬಿಡ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಏನ್ ಮಾಡ್ದ, மூக்கையை அடைச்சுக்கிட்டான், ಮೂಗನ್ನು ಕೂಡ ಮುಚ್ಕೊಂಡ, வாயில மூச்சு விடுறான். ಈಗ ಬಾಯಿನಲ್ಲಿ ಉಸಿರಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. தவம் உட்கார்ந்து இருக்கிறான். ಈಗ ಧ್ಯಾನಕ್ಕೆ ಕೂತಿದ್ದಾನೆ. வாயில மூச்சு விட்டுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ಬಾಯಲ್ಲಿ ಉಸಿರಾಡ್ತಾ ಕೂತಿದ್ದಾನೆ. கரெக்டா 10 மணி ஆச்சு. ಸರಿಯಾಗಿ 10 ಗಂಟೆ ಆಯ್ತು. அவன் மனசு சொல்லுது, ಆತನ ಮನಸ್ಸು ಹೇಳ್ತಾ ಇದೆ, ஐயோ இப்ப அந்த பொண்ணு நடந்து போகுமே, ಈಗ ಆ ಹುಡುಗಿ ನಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತದಲ್ಲ அப்படின்னு சொல்லி நினைக்க ஆரம்பிச்சான். ಹಾಗೆ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದ. அப்புறம் கடைசியில அவனுக்கு தெரிஞ்சது, ಕೊನೆಗೆ ಆತನಿಗೆ ಗೊತ್ತಾಯ್ತು, ஐயா கண்ணை மூடினாலும் சரி, காதை மூடினாலும் சரி, நாக்க மூடினாலும் சரி, மூக்கு மூடினாலும் சரி, ஆசையை நான் என்ன பண்ண முடியல, ಅಡಕ முடியாது. ನನ್ನ ಕಣ್ಣನ್ನು, ಕಿವಿಯನ್ನು, ನನ್ನ ಬಾಯನ್ನು, ನನ್ನ ಮೂಗನ್ನು ಮುಚ್ಚಿದ್ರು ಕೂಡ ನನ್ನ ಆಸೆಯನ್ನು ಅಡಗಿಸಲು ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ಪಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಪಡೆಯುವುದು ಎಂಬುದು ಎಳಿದಾನದು ಅಲ್ಲ. ಪಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದುವಂತದ್ದು ಸುಲಭವಾದ ಕಾರ್ಯ ಅಲ್ಲ. ಅದು ನಮ್ಮಾಲ முடியாத ஒரு காரியம். ಅದು ನಮ್ಮಿಂದ ಸಾಧ್ಯವಾಗದೇ ಇರುವ ಕಾರ್ಯ. ಅದು ஒரு உளையான சேற்றை போன்றது. ಅದು ಒಂದು ಕೆಸರಿನಲ್ಲಿ ಇರುವಂತದ ಹಾಗೆ. நீங்க இந்த இத கேள்விப்பட்டிருப்பீங்க, ನೀವು ಇದನ್ನ ಕೇಳಿ ಇರ್ತೀರಾ, புதை மணல் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? புதை மணல், ಬೋಧೆ ಕೆಸರು. அந்த இதுல ஒருத்தர் விழுந்துட்டாங்கன்னா, ಅದರಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಬಿದ್ರೆ அவங்களுக்கு என்ன ஆகும்? ಅವ್ರಿಗೆ ಏನಾಗ್ತದೆ? உள்ள போய்கிட்டே இருப்பாங்க. ಅದು ಒಳಗಡೆ ಆಗಿ ಒಳಗಡೆ ಹೋಗುತ್ತಲೇ ಇರ್ತಾರೆ. உள்ள போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? ಅವರು ಒಳಗಡೆ வெளியே முயற்சி பண்ணுவாங்க. ಅವರು ಒಳಗಡೆ ಹೋಗುತ್ತಿರುವಾಗ ಹೊರಗಡೆ ಬರೋದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಡ್ತಾರೆ. அந்த புதை மணலுடைய ஒரு குணம் என்னன்னா, ಆ ಒಂದು ಕೆಸರಿನ ಒಂದು ಗುಣ ಏನಂದ್ರೆ, எந்த அளவுக்கு அவங்க முயற்சி பண்றாங்களோ, ಅವರು ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಪ್ರಯತ್ನ ಪಡ್ತಾರೋ அவ்வளவு ஸ்பீடா உள்ள போவாங்க, ಅಷ್ಟು ವೇಗವಾಗಿ ಒಳಗಡೆ ಹೋಗುತ್ತಾರೆ. புரியுதா? ಅರ್ಥ ಕೈ ಕಾಲ
அசைக்காம பேசாம இருந்தா கூட ஸ்லோவா உள்ள போவாங்க. ಕೈ ಕಾಲುಗಳನ್ನ ಅಲ್ಲಾಡಿಸ್ತಾರೆ, ಹಾಗೇ ಇದ್ರೆ ನಿಧಾನವಾಗಿ ಹೋಗುತ್ತಿರ್ತಾರೆ. கை கால ரொம்ப ஸ்பீடா அசைச்சாங்கன்னா ಕೈ ಕಾಲನ್ನ ವೇಗವಾಗಿ ಅವರು ಚಲಿಸಿದರೆ ரொம்ப ஸ்பீடா உள்ள போயிருவாங்க. ಬಾಲ ವೇಗವಾಗಿ ಹೊರಗಡೆ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. அதே போலதான் நம்முடைய பாவ வாழ்க்கையும். ಅದೇ ರೀತಿನಲ್ಲಿ ನಮ್ಮ ಪಾಪದ ಜೀವನ ಕೂಡ. அதுல இருந்து வெளிவரக்கு எவ்வளவுதான் நம்ம முயற்சி செய்தாலும், ಅದರಿಂದ ಹೊರಗಡೆ ಬರುವುದಕ್ಕೆ ಎಷ್ಟೇ ಪ್ರಯತ್ನ ಪಟ್ಟರು, எவ்வளவு அதிக முயற்சியோ ಎಷ್ಟು ಹೆಚ್ಚಾದ ಪ್ರಯತ್ನ ಪಡ್ತೇವೆ, அவ்வளவு அதிகமாக பாவத்துல இன்வால்வ் ஆயிருவோம். ಅಷ್ಟು ಹೆಚ್ಚಾಗಿ ಅಧಿಕವಾಗಿ ಪಾಪದಲ್ಲಿ ಹೋಗಿಬಿಡ್ತೇವೆ. ஏன்னா நம்முடைய சுய முயற்சியினால பாவத்திலிருந்து வெளிவர முடியாது. ನಮ್ಮ ಸ್ವಂತ ಪ್ರಯತ್ನದಿಂದ ಪಾಪದಿಂದ ಹೊರಗಡೆ ಬರಲು ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ஒரே வழி, ಒಂದೇ ಮಾರ್ಗ கிறிஸ்து இயேசுவில் உள்ள ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿ ಇರುವ அந்த மீட்பை கொண்டு மட்டும்தான் ಆ ಒಂದು ವಿಮೋಚನೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಮಾತ್ರ நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட முடியும். ನಾವು ನೀತಿವಂತರಾಗಿ ಮಾರ್ಪಡಲು ಸಾಧ್ಯ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ನಾನು ಹೇಳುವುದು ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? மீட்பு என்பது ವಿಮೋಚನೆ, ಬಿಡುಗಡೆ இயேசு ಎನ್ನುವಂಥದ್ದು கிறிஸ்து மூலமாக மட்டுமே உண்டு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕ ಮಾತ್ರ ಉಂಟು. அதை விட்டுட்டு நம்ம எந்த முயற்சி பண்ணாலும் ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಯಾವ ಪ್ರಯತ್ನ ಪಟ್ಟರು முயற்சி வீணாகுமே தவிர ನಮ್ಮ ಪ್ರಯತ್ನಗಳು ವ್ಯರ್ಥವಾಗ್ತದೆ அது ಹೊರತು பலன் கொடுக்காது. ಅದು ಫಲ ಕೊಡುವುದಿಲ್ಲ. அடுத்த வசனத்துக்கு நம்ம போனோம்னா ನೋಡಿ, ಮುಂದಿನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಹೋಗುವುದಾದ್ರೆ அந்த கடைசி அந்த 1 பேதுரு 1:18-19 வாசிப்போமே. 1 ಪೇತ್ರ 1:18-19 ಓದೋಣ. 1 ಪೇತ್ರ 1:18-19. ஆ, ஆமென். சோ இதுல என்ன போட்டிருக்கு? பூர்வ நாட்கள்ல அவங்க செய்த பாவத்திலிருந்து மீட்படையும்படியாக அவங்க வெள்ளி, பொண்ணு இப்படிப்பட்ட காரியங்கள் மூலமாக முயற்சி செய்து பார்த்தாங்க. ಆ ಒಂದು ಕಾಲಗಳಲ್ಲಿ ಪೂರ್ವ ಕಾಲಗಳಲ್ಲಿ ಆತನು ಪಾಪ ಮಾಡಿದಾಗ ಚಿನ್ನ, ಬೆಳ್ಳಿ ಈ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಇಟ್ಟು ಪ್ರಯತ್ನ ಪಟ್ಟು ನೋಡಿದರು. ஈவன் பலி கூட செலுத்தினாங்க. ಯಜ್ಞಗಳನ್ನು ಕೂಡ ಅವರು ಸಲ್ಲಿಸಿದರು. ஆனா அது அவங்களை பூரணமாக விடுதலை ஆக்கல. ಆದ್ರೆ ಅದು ಸಂಪೂರ್ಣಾಂಗವಾದ ಬಿಡುಗಡೆ ಅವರಿಗೆ ಸಿಕ್ಕಿಲ್ಲ. அவங்க பலி செலுத்துவாங்க, அப்புறம் மறுபடியும் வந்து அதே பாவத்தை செய்வாங்க, மறுபடியும் பலி செலுத்தணும். ಯಜ್ಞ ಸಲ್ಲಿಸ್ತಾರೆ, ತಿರುಗಿ ಬಂದು ಅದೇ ಪಾಪ ಮಾಡ್ತಾರೆ, ತಿರುಗಿ ಯಜ್ಞವನ್ನು ಸಲ್ಲಿಸಬೇಕು. இதுதான் அந்த பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல உண்டாயிருந்த நிலையாக இருந்தது. ಇದು ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಒಂದು ಸ್ಥಿತಿಗತಿ ಆಗಿತ್ತು. ஏன்னா பூரணமான மீட்பು அவர்களுக்கு இல்ல. ಯಾಕಂದ್ರೆ ಒಂದು ಪೂರ್ಣಕರವಾದಂತ ಬಿಡುಗಡೆ ಅವರಿಗೆ ಇರಲಿಲ್ಲ. ஆனா இப்பொழுது நமக்கு இருக்கிற மீட்பு எப்படிப்பட்டது? ಈಗ ಇರುವಂತ ಬಿಡುಗಡೆ ಯಾವ ರೀತಿ? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ನಿಷ್ಕಲಂಕವಾದ ಕುರಿಮರಿಯಾದಂತ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ರಕ್ತದಿಂದ ನಾವು ವಿಮೋಚಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. எல்லாரும் சொல்லுவோம். ಎಲ್ಲರೂ ಹೇಳೋಣ. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். ನಾನು ವಿಮೋಚಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து அதை சொல்லுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರುವವರನ್ನ ನೋಡಿ ಅದನ್ನು ಹೇಳಿ. அதுல என்ன இருக்குன்றத கொஞ்சம் மனசுல வச்சு பார்க்காம சொல்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. 19ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಇರುವುದನ್ನ ನೋಡದೆ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಡಿ. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். ಪೂರ್ಣಾಂಗವಾದ ನಿಷ್ಕಲಂಕವಾದ ಯಜ್ಞದ ಕುರಿ ರಕ್ತದಿಂದಲೂ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. அதை புரிஞ்சுக்கிட்டு பக்கத்துல உள்ளவங்க கிட்ட சொல்லுங்க. ಅದನ್ನ ಓದಿ ಅದನ್ನ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡು ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರೋವರಿಗೆ ಅದನ್ನ ಹೇಳಿ. இன்னும் ஒரு நேரம் ಇನ್ನೊಂದ್ಸತಿ ಆ ವಾಕ್ಯವನ್ನ ಓದಿ ನಂತರ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರೋವರಿಗೆ ಆ ವಾಕ್ಯವನ್ನ ನೋಡದೆ ಹೇಳಿ. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு பார்க்காம சொல்றீங்களா? ಯಾರು ಒಬ್ಬರು ಎದ್ದು ನಿಂತು ಅದನ್ನು ನೋಡದೆ ಹೇಳ್ತೀರಾ? 19ನೇ ವಾಕ್ಯ. அவங்களுக்கு ஒரு பிரைஸ் கொடுக்கலாம். ಅವರಿಗೆ சாக்லேட் கொடுக்கலாம். ಒಂದು ಪ್ರೈಸ್ ಇದೆ. யாருமே இல்லையா? ಯಾರು ಹೇಳಲ್ವಾ? ஒரு 1 மினிட் யாராவது ட்ரை பண்ணி ಒಂದು ನಿಮಿಷ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ, வாசிங்க. ಓದಿ. 1 மினிட்க்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க. ಒಂದು ನಿಮಿಷದ ಆದ್ಮೇಲೆ ನೀವು ಎದ್ದು ನಿಂತು ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಬೇಕು ನೋಡದೆ. ஆமா ஆமா. 19ನೇ ವಾಕ್ಯ ಮಾತ್ರ ಹೇಳಿದ್ರೆ ಸಾಕು.
யாராவது ரெடின்னா நீங்க எந்திரிச்சு நின்னு சொல்லலாம். ನೀವು ಯಾರು ರೆಡಿ ಇದ್ರೆ ಎದ್ದು ನಿಂತು ಹೇಳ್ಬಹುದಾ? ஓகே, கேட்போம். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி பேர் என்ன தம்பி? வேற யாராவது இன்னொருத்தர்? ಇನ್ನೊಬ್ಬರು? ஓகே, வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். ரெண்டு பேருக்கு ஒரு சாக்லேட். ಇಬ್ಬರಿಗೂ ಒಂದು ಚಾಕ್ಲೇಟ್ ಇದೆ. ஓகே, உங்களுக்கும் சாக்லேட் கொடுப்பாங்க. ನಿಮಗೂ ಚಾಕ್ಲೇಟ್ நான் கொடுக்க மாட்டேன். ನಾನು ಕೊಡಲ್ಲ. ஓகே, சோ நம்ம விலையேற பெற்ற அந்த ரத்தத்தினாலே நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். அந்த ரத்தத்தினுடைய வல்லமை நம்ம தெரிந்து கொள்ளணும். ಆ ಅಮೂಲ್ಯವಾದ ರಕ್ತದಿಂದ ನಾವು ಬಿಡಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ಆ ಅಮೂಲ್ಯವಾದ ರಕ್ತದ ಮೌಲ್ಯವನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. அந்த ரத்தம் இரண்டு காரியங்களுக்கு பயன்படுது. ஒன்று, ಆ ರಕ್ತ ಎರಡು ಕಾರ್ಯಕ್ಕೆ ಬಳಸಲ್ಪಡುತ್ತದೆ. ಒಂದು, நமது மீது உள்ள சத்ருவின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க பயன்படுது. ನಮ್ಮ ಮೇಲೆ ಇರುವ ವೈರಿಯ ಕಾರ್ಯದಿಂದ ಬಿಡಿಸಲ್ಪಡುವುದಕ್ಕೆ ಅದು ಇರುತ್ತದೆ. இரண்டாவது, ಎರಡನೇದಾಗಿ தேவனுக்கு விரோதமாய் இருந்த நம்மை அவரோடு ஒப்புரவாக்க பயன்படுகிறது. ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿದ್ದಂತ ನಮ್ಮನ್ನ ತಿರುಗಿ ಆತನ ಜೊತೆಗೆ ಸಂಧಾನ ಮಾಡುತ್ತದೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ವಿಲೆಯೇற பெற்ற ரத்தம் ரெண்டு காரியங்களை செய்து என்னலாம்? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಅಮೂಲ್ಯವಾದ ರಕ್ತ ಎರಡು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತದೆ. ಯಾವುದನ್ನೆಲ್ಲ ಮಾಡುತ್ತದೆ? சத்துருனுடைய எல்லா அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறது. ವೈರಿಯ ಸಕಲ ಅಧಿಕಾರಗಳಿಂದ ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸುತ್ತದೆ. அதே போல ಹಾಗೆಯೇ தேவனோடு நம்மை ஒப்புரவாக்க அது பயன்படுகிறது. ದೇವರ ಜೊತೆಗೆ ನಮ್ಮನ್ನ ಸಂಧಾನ ಮಾಡಿಸುತ್ತದೆ. அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்லனா, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತವು ಇಲ್ಲದಿದ್ದರೆ நம்ம ಯಾரோடு ಒಪ್ಪುರವಾಗ முடியாது. ನಾವು ಯಾರ ಸಂಗಡ ಸಂಧಾನ ಆಗಲು ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. தேவனோடு ಒಪ್ಪುರವಾಗ முடியாது. ದೇವರ ಜೊತೆಗೆ ಸಂಧಾನವಾಗಲು ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ அதை நம்ம நல்ல மனசுல வச்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ಅದನ್ನ ಚೆನ್ನಾಗಿ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ಳಬೇಕು. இருளின் சகல அதிகாரங்களிலிருந்து என்னை மீட்டெடுத்திருக்கிறது. ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನ ಅಮೂಲ್ಯ ರಕ್ತ ನನ್ನನ್ನು ಎಲ್ಲ ಅಂತಕಾರ ವೈರಿಯ ಕೈನಿಂದ ಬಿಡಿಸಿದೆ. அதே போல ஜீவனுள்ள தேவனோடு என்னை ஒப்புரவாக்கி இருக்கிறது. ಹಾಗೆಯೇ ಜೀವವುಳ್ಳ ದೇವರ ಜೊತೆಗೆ ನನ್ನನ್ನು ಸಂಧಾನ ಮಾಡಿದೆ. பிதா அந்த ரத்தத்தை பார்க்கும்போது நம்முடைய பாவத்தை, நம்முடைய அக்கிரமத்தை எல்லாவற்றையும் அவர் மன்னித்து நம்ம ஏற்றுக்கொள்கிறார். ತಂದೆ ನಮ್ಮನ್ನು ನೋಡುವಾಗ ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಅಕ್ರಮಗಳನ್ನ ಆತನು ಕ್ಷಮಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலೂயா. சரி, கடைசி பார்ட்டுக்கு நம்ம போக போறோம். ಕೊನೆಯ ಭಾಗಕ್ಕೆ ಹೋಗಲಿದ್ದೇವೆ. What is the purpose of this redemption? ಈ ಒಂದು ಬಿಡುಗಡೆಯ ಉದ್ದೇಶ ಏನು? நம்முடைய வாழ்க்கையில இந்த விடுதலை தேவன் கொடுத்திருப்பதனால நமக்கு என்ன நோக்கம்? ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ಈ ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ಟಿರುವುದರಿಂದ ಏನು ಉದ್ದೇಶ? எல்லா காரியத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கும்ல. ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳಿಗೂ ಒಂದು ಉದ್ದೇಶ ಇರುತ್ತದೆ ಅಲ್ವಾ? அந்த நோக்கம் என்ன அப்படின்றத நம்ம தெரிந்து ಆ கொள்ளணும். ಒಂದು ಉದ್ದೇಶ ಏನು ಅನ್ನುವುದನ್ನ ನಾವು ಅರಿತುಕೊಳ್ಳಬೇಕು. அதை நம்ம தெரிந்து கொண்டோம்னா, ಅದನ್ನ ನಾವು ಅರಿತುಕೊಂಡ್ರೆ அந்த நோக்கத்துக்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையை நம்ம அமைத்துக் ಆ கொள்வோம். ಉದ್ದೇಶಕ್ಕೆ ನೇರಾಗಿ ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ನಾವು ಅಳವಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. அதை நம்ம கொஞ்சம் தெளிவாக நம்ம பார்த்துருவோம். ಅದನ್ನ ಸ್ವಲ್ಪ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ನಾವು ಅದನ್ನ ನೋಡಿ ಬಿಡೋಣ. ஒரு 6 ಉದ್ದೇಶங்கள் இருக்கு. ಅದರಲ್ಲಿ 6 ಉದ್ದೇಶಗಳು ಇದೆ. இந்த ரிடெம்ஷன், இந்த மீட்பு நமக்கு உண்டாயிருப்பதனால உண்டாயிருக்கக்கூடிய அந்த நோக்கங்கள், ಈ ಬಿಡುಗಡೆ ನಮಗೆ ಉಂಟಾಗಿರುವುದರ ಉದ್ದೇಶಗಳು, ಮೊದಲನೆಯದಾಗಿ நம்முடைய பாவத்திலிருந்து நமக்கு மன்னிப்பு, ನಮಗೆ ಪಾಪದಿಂದ ಕ್ಷಮಾಪಣೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿனுடைய இந்த மீட்பு, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಈ ಒಂದು ವಿಮೋಚನೆ, எப்படிப்பட்ட பாவிகளாக நாம இருந்தாலும், ಎಂತ ಪಾಪಿಯಾಗಿ ನಾವು ಇದ್ರೂ அந்த பாவத்திலிருந்து, ಆ ಪಾಪದಿಂದ நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறது. ನಮಗೆ ಬಿಡುಗಡೆಯನ್ನ ಕೊಟ್ಟಿದೆ. வாசிப்போம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಾಕ್ಯ. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலாகிய பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்ப அந்த மீட்பு அந்த பாவத்திலிருந்து முழுமையாக நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறது. ಆ ಒಂದು ಬಿಡುಗಡೆ ನಮ್ಮನ್ನ ಪಾಪದಿಂದ ಸಂಪೂರ್ಣ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದೆ. கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்ட்டு இல்ல, ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಹಾಗಿಲ್ಲ, முழுமையாக நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறது. ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿனால் உண்டாயிருக்கிற மீட்பு
ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಂದ ಉಂಟಾದಂತ ಬಿಡುಗಡೆ முழுமையான ஒரு விடுதலை. ಸಂಪೂರ್ಣವಾದ ಒಂದು ಬಿಡುಗಡೆ. எதிலிருந்து? ಯಾವುದರಿಂದ? பாவத்திலிருந்து, ಪಾಪದಿಂದ. சரியா? அப்போ நம்ம முழுமையாக இதை நம்பணும். ಈಗ இயேசு கிறிஸ்து எனக்காக மீட்பாக கடந்து வந்தாரு, அதனால எல்லா பாவத்திலிருந்தும் நான் முழுமையாக மன்னிப்பை பெற்றிருக்கிறேன். ನಾವು ಇದನ್ನ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನಂಬಬೇಕು. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನನ್ನ ಒಂದು ಬಿಡುಗಡೆಗಾಗಿ ಬಂದನು. ಆತನ ಒಂದು ಬಿಡುಗಡೆಯಿಂದ ನಾನು ಸಂಪೂರ್ಣ ಪಾಪದ ಕ್ಷಮಾಪಣೆಯನ್ನು ಹೊಂದಿದ್ದೇನೆ. சரியா? அப்ப இந்த மீட்புனாலதான் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கு. ಈ ಬಿಡುಗಡೆಯಿಂದಲೇ ನಮಗೆ ಪಾಪದ ಕ್ಷಮಾಪಣೆ ಉಂಟಾಗಿದೆ. அப்ப இப்ப நம்ம யார் இல்ல? ಈಗ ನಾವು ಯಾರಿಲ್ಲ? பாவி இல்ல, ಪಾಪಿಗಳು ಅಲ್ಲ. ஏன்னா நம்முடைய மீட்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாகி விட்டது. ಯಾಕೆ? ನಮಗೆ ಒಂದು ಬಿಡುಗಡೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಂದ ಉಂಟಾಗಿದೆ. நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணணும்? அத அறிக்கை செய்யணும். ಅನೇಕ ಸತಿ ಅದನ್ನ ನಾವು ಅರಿಕೆ ಮಾಡಬೇಕು. அதுல நமக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது. ಅದ್ರಲ್ಲಿ ನಮಗೆ ಸಂಶಯ ಬರಬಾರದು. இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பு சாதாரண மீட்பு அல்ல. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಿಡುಗಡೆ ಸಾಧಾರಣವಾದ ಬಿಡುಗಡೆ ಅಲ್ಲ. எப்படிப்பட்ட மனுஷனையும் விடுதலை ஆக்கக்கூடிய ஒரு மீட்பு. ಅದು ಎಂತ ಮನುಷ್ಯನನ್ನು ಸಹ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವಂತ ಒಂದು ಬಿಡುಗಡೆ. அவருடைய நாமத்தினால விசுவாசம் உள்ளவர்கள் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிற மீட்பு. ಆತನ ನಾಮದ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯುಳ್ಳ ಎಲ್ಲರೂ ಆತನ ಮಕ್ಕಳು ಆಗುವಂತ ಅಧಿಕಾರ ಕೊಟ್ಟಂತ ಬಿಡುಗಡೆ. 1 யோவான்ல நம்ம வாசிக்கும் பொழுது, 1ನೇ ಯೋಹಾನಲ್ಲಿ ನಾವು ಓದುವಾಗ நம்ம பாவங்களை குறித்து நம்ம எப்படி அதை எண்ணணும் அப்படின்றத குறித்து அது போட்டிருக்கு. ನಮ್ಮ ಪಾಪವನ್ನ ಹೇಗೆ ನಾವು ಎನಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅದರಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. வாசிப்போம். ಅದನ್ನು ಓದೋಣ. 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ಯೋಹಾನ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ಓದೋಣ. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡುವುದಾದ್ರೆ எல்லா அநியாயத்தையும் நீக்கி ಸಕಲ ಅನೀತಿಯನ್ನ ಪರಿಹರಿಸಿ அவர் நம்மை சுத்திகரிக்க ಆತನು ನಮ್ಮನ್ನು உண்மையும் உள்ளவராயிருக்கிறார். ಆತನು ನಮ್ಮನ್ನು ಶುದ್ಧಿ ಮಾಡುತ್ತಾನೆ. ಆಮೆನ್, ಆಮೆನ್. அப்போ இதை நம்ம நம்பணும். ಇದನ್ನ ನಾವು ನಂಬಬೇಕು. அவருடைய மீட்பு, ಅವರ ಒಂದು ಬಿಡುಗಡೆ, நாம் அந்த பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது, ನಾವು ಪಾಪಗಳನ್ನ ಅರಿಕೆ ಮಾಡುವಾಗ எல்லாவித அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்க போதுமானதா இருக்கிறது. ಎಲ್ಲಾ ಅನೀತಿಯಿಂದ ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಿ ರಕ್ಷಿಸಲು ಸಾಧ್ಯವಾಗಿದೆ. இரண்டாவது ஒரு காரியம், ಎರಡನೇದಾದಂತ ಒಂದು ಕಾರ್ಯ, இந்த மீட்பு நமக்கு செய்த ஒரு காரியம் என்ன? ಈ ಒಂದು ಬಿಡುಗಡೆ ನಮಗೆ ಮಾಡಿದ ಕಾರ್ಯ ಏನು? கொலோசியருக்கு எழுதின நிருபம், ಕೊಲೆಸಿದವರಿಗೆ ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ, 1ஆம் அதிகாரம், 1ನೇ ಅಧ್ಯಾಯ 19 மற்றும் 20ஆம் வசனம். 19 ಮತ್ತು 20ನೇ ವಾಕ್ಯ. கொலோசியர் 1 19 20. ಕೊಲೆಸಿದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 1 19 ಮತ್ತು 20. ಸಂಧಾನಪಡಿಸಿ சரி, இதுல என்ன போட்டிருக்கு? ಇಲ್ಲಿ ಏನ್ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದೆ? அவருடைய ரத்தம் நமக்கு என்ன உண்டாக்கிச்சா? ಆತನ ರಕ್ತ ನಮಗೆ ಏನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿತಂತೆ? சமாதானம் உண்டானுச்சு, ಸಮಾಧಾನ ಉಂಟಾಯಿತು, அவரோடு கூட ஒப்புரவாக்கியது, ಅವರ ಸಂಗಡ ಸಂಧಾನ ಮಾಡಿತು. பிதாவாகிய தேவனோடு நமக்கு ஒரு ஒப்புரவாக்குதலை கட்டளையிட்டது இந்த மீட்பு. ತಂದೆಯಾದ ದೇವರ ಬಳಿಗೆ ನಮಗೆ ಒಂದು ಸಂಧಾನ ಮಾಡಿಸುವ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿಸಿತು. பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல, ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯ ಕಾಲದಲ್ಲಿ பிதாவாகிய தேவனை குறித்து அவங்களுக்கு ரொம்ப பயம். ತಂದೆಯಾದ ದೇವರ ಬಗ್ಗೆ ಅವರಿಗೆ ಬಹಳ ಭಯ. ಇವನ್ ಅವருடைய பேரை கூட அவங்க என்ன சொல்ல மாட்டாங்க, முழுமையாக உச்சரிக்க மாட்டாங்க. ಅವರ ಹೆಸರನ್ನು ಕೂಡ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಅವರು ಬಾಯಲ್ಲಿ ಹೇಳುವುದಿಲ್ಲ. ಅವರ பேரை கூட எழுதும் பொழுது கூட, ಅವರ ಹೆಸರನ್ನು ಬರೆಯುವಾಗಲೂ ಕೂಡ அவங்க தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு வந்து எழுதுவாங்களா, ತಮ್ಮನ್ನ ಶುದ್ಧಿ ಮಾಡಿಕೊಂಡು ಬಂದು ಅವರು ಬರೆಯುತ್ತಾರಂತೆ. அந்த நாட்கள்ல இந்த மாதிரி பிரிண்டட்
பைபிள் இல்ல. ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ಮುದ್ರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಸತ್ಯವೇದ ಇರಲಿಲ್ಲ. அந்த பைபிளை என்ன பண்ணணும்? காப்பி எடுக்கணும். ಆ ಒಂದು ಸತ್ಯವೇದನ ಏನ್ ಮಾಡಿ ಕಾಪಿ ಮಾಡಬೇಕು. அதை எழுதுறவங்க ಅದನ್ನ ಬರೆಯುವಂತವರು ரொம்ப பரிசுத்தமான வாழ்க்கையை வாழணும். ಅವರು ಪವಿತ್ರವಾದ ಜೀವನವನ್ನ ಮಾಡಬೇಕು. அது எழுத வரும் பொழுது ಅದನ್ನು ಬರೆಯೋದಕ್ಕೆ ಬರುವಾಗ தங்களை சுத்திகரித்துக் கொண்டு, அப்படின்னா நல்லா குளிச்சு புது ட்ரெஸ் போட்டு ஒரு சுத்தமான ஒரு நிலையில வருவாங்க. ತಮ್ಮನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸಿಕೊಂಡು ಹಾಗಾದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿ ಸ್ನಾನ ಮಾಡಿ ಒಳ್ಳೆ ವಸ್ತ್ರವನ್ನ ಧರಿಸಿ ಶುಚಿಯಾದಂತ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ அதை ಬರ್ತಾರೆ. பார்த்து பார்த்து எழுதுவாங்க. ಅದನ್ನ ನೋಡಿ ನೋಡಿ ಬರೆಯುತ್ತಾರೆ. அது எழுதும் பொழுது ಅದನ್ನು ಬರೆಯುವಾಗ தேவனுடைய நாமங்கள் வருகிற இடங்கள்ல, ದೇವರ ನಾಮಗಳು ಬರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ, ஃபார் எக்ஸாம்பிள் யெகோவா அப்படின்ற ஒரு சத்தம் வந்துச்சுன்னா, ಉದಾಹರಣೆಗೆ ಯೆಹೋವಾ ಅನ್ನುವ ಶಬ್ದ ಬರ್ತದಂದ್ರೆ அப்படி தொடர்ந்து எழுத மாட்டாங்க. ಅದನ್ನು ಹಾಗೆ ಮುಂದುವರಿದು ಬರೆಯೋದಿಲ್ಲ. உடனே எழுந்து ತಕ್ಷಣ ಅವರು ಎದ್ದು மறுபடியும் போய் தங்களை சுத்திகரித்துக் கொண்டு ತಿರುಗಿ ಹೋಗಿ ತನ್ನನ್ನು ಶುದ್ಧಿ ಮಾಡಿಕೊಂಡು திரும்ப வந்து ತಿರುಗಿ ಬಂದು புதிய ஒரு பெண்ணு, அவங்க யூஸ் பண்ண அந்த ஒரு காரியத்தை எடுத்து பெண் எடுத்து ಇದುವರೆಗೂ ಅವ್ರು ಉಪಯೋಗಿಸಿದಂತ ಒಂದು ಪೆನ್ನನ್ನ ತೆಗೆದಿಟ್ಟು புதிய ஒரு பெண்ணை வச்சு அந்த யெகோவா அப்படின்ற நாமத்தை எழுதுவாங்க. ಹೊಸ ಇದುವರೆಗೂ ಬಳಸದೇ ಇರುವಂತ ಒಂದು ಪೆನ್ನನ್ನ ತೆಗೆದು ಯೆಹೋವಾ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯುತ್ತಾರೆ. தேவனுடைய நாமத்தை வீணிலே வாங்க மாட்டாங்க. ದೇವರ ನಾಮವನ್ನು ಹಾಸಿಗೆ ಮಾಡಬಾರದು. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு ஒரு பயம். தேவனாலே அவங்க நடுங்கக்கூடியவங்களா இருந்தாங்க. ಅವರಿಗೆ ದೇವರಂದ್ರೆ ಒಂದು ಭಯವುಳ್ಳವರಾಗಿ ನಡುಗುವಂತವರಾಗಿದ್ದರು. புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல இருக்கிற ಆದ್ರೆ நமக்கு, ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯ ಕಾಲಗಳಲ್ಲಿರುವ ನಮಗೆ தேவன் அவரோடு கூட ஒப்புரவாக்குதலை கொடுத்திருப்பதனால, ದೇವರು ಆತನ ಸಂಗಡ ಸಂಧಾನ ಮಾಡಿರುವುದರಿಂದ வேதம் என்ன சொல்லுது? ವಾಕ್ಯವು ಏನು ಹೇಳುತ್ತದೆ? அவருடைய கிருபாசன தண்டைகளே செல்லும்படியாக ಆತನ ಕೃಪಾ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಬರುವುದಕ್ಕೆ நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. ನಮಗೆ ಧೈರ್ಯವು ಉಂಟಾಗಿದೆ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அவரோடு கூட நம்ம ஒப்புரவானதுனால, ಅವರ ಸಂಗಡ ಸಂಧಾನ ಆದ ಕಾರಣ அவரோடு கூட நெருங்கி போவதற்கு நமக்கு என்ன உண்டாயிருக்கு? ಅವರ ಹತ್ತಿರಕ್ಕೆ ನಾವು ಹೋಗುವುದಕ್ಕೆ ನಮ್ಗೆ ಏನಾಗಿದೆ? தைரியம் உண்டாயிருக்கு. ಧೈರ್ಯ ಉಂಟಾಗಿದೆ. எதனால? ಯಾವುದರಿಂದ? மீட்புனால ಆ கிடைத்தது. ಬಿಡುಗಡೆಯಿಂದ ನಮಗೆ ಸಿಕ್ಕುವಂತದ್ದು. இயேசு கிறிஸ்து மரித்த போது என்ன நடந்தது? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸತ್ತಾಗ ಏನ ಆಯಿತು? தேவாலயத்துல ஒரு காரியம் நடந்தது. ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯ ನಡೆಯಿತು. என்ன நடந்தது? ಏನಾಯಿತು? ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಸಾಯುವಾಗ திரைச்சீலை மேல்கொண்டு கீழ்வரை என்னது ரெண்டாக கிழிந்தது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. என்ன ಪರ್ದ ಅದು ಎರಡಾಗಿ ಅರಿಯಿತು. என்ன அர்த்தம் அது? ಅದರ ಅರ್ಥ ಏನು? அது வரைக்கும் யார் தான் போகலாம்? ಅದುವರೆಗೂ ಆ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಯಾರು ಹೋಗಬಹುದು? பிரதான ஆசாரியன் மட்டும்தான் மகா பவித்திர பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியும். ಆ ಮಹಾ ಯಾಜಕನು ಮಾತ್ರ ಮಹಾ ಪವಿತ್ರವಾದ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯ. ஆனா இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால உண்டான மீட்பு, ಆದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮರಣದಿಂದ ಉಂಟಾದಂತ ಬಿಡುಗಡೆ அந்த பிரிவை எடுத்து போட்டுச்சு. ಆ ಒಂದು ವಿಭಾಗ ಮಾಡಿದ ಕಾರ್ಯವನ್ನ ತೆಗೆದುಹಾಕಿತ್ತು. ஒன்லி ஸ்பெஷலைஸ்ட் பீப்புள் மட்டும் தான் போக முடியும் இருந்தத, ವಿಶೇಷವಾದ ವ್ಯಕ್ತಿಗಳು ಮಾತ್ರ ಹೋಗಲು ಸಾಧ್ಯ ಅನ್ನುವಂತದನ್ನ அவரை நம்புகிற யாரும் போகலாம் அப்படின்ற ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்தது. ಆತನನ್ನು ನಂಬುವ ಎಂತವರು ಹೋಗಬಹುದು ಅನ್ನುವಂತ ಒಂದು ವಾಕ್ಯತೆಯನ್ನ ಕೊಟ್ಟಿತ್ತು. அப்ப நம்ம தேவனிடத்துல நெருங்கி போக முடியுமா? முடியாதா? ಈಗ ನಾವು ದೇವರ ಬಳಿಗೆ ಹತ್ರ ಹೋಗಲು ಸಾಧ್ಯನಾ? ಇಲ್ವಾ? முடியும். எதனால? ಆಗುತ್ತದಾ? ಯಾವುದರಿಂದ? இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயிருக்கிற மீட்பினால, ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನ ಮೂಲಕವಾಗಿ ಉಂಟಾದ ಬಿಡುಗಡೆಯನಿಂದ. ரெண்டு காரியங்களை பார்த்திருக்கோம். ஒன்று பாவ மன்னிப்பாகிய மீட்பு, ಎರಡು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿದ್ದೇವೆ. ಒಂದು ಪಾಪದ ಕ್ಷಮಾಪಣೆ ಆಗಿರುವ ಬಿಡುಗಡೆ, ரெண்டு தேவனோடு உள்ள ஒப்புரவாகுதல், ಎರಡನೇದಾಗಿ ದೇವರ ಜೊತೆಗಿರುವಂತ ಆ ಒಂದು ಸಂಧಾನ, மூன்றாவது ಮೂರನೇದಾಗಿ அவருடைய பிள்ளைகள் என்கிற ஒரு உரிமை, ಅವರ ಮಕ್ಕಳು ಅನ್ನುವಂತ ಒಂದು ಅಧಿಕಾರ. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5ஆம் வசனத்தை வாசிப்போனா, ಗಲಾತ್ಯದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 4 ಮತ್ತು 5ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವುದಾದ್ರೆ, கலாத்தியர் 4:4-5. ಗಲಾತ್ಯದವರಿಗೆ 4:4-5. Amen. சோ இங்க வாசித்தோம்னா இங்க என்ன எழுதி இருக்குன்னா, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களா இருந்த நம்மை, ಆ ಒಂದು ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದ ಅಡಿನಲ್ಲಿ ಇದ್ದಂತ ನಮ್ಮನ್ನ, நியாயப்பிரமாணத்துக்கு கீழா இருக்கிறவங்க தேவனை அப்பா பிதாவேன்னு கூப்பிட முடியாது. ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದ ಅಡಿನಲ್ಲಿ ಇರುವಂತವರು ದೇವರನ್ನ ತಂದೆ ಎಂಬುದಾಗಿ ಕೂಗಲು ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. அவங்க தேவனுடைய பிள்ளைகள்னு தங்களை சொல்லிக்க முடியாது. ಅವರು ದೇವರ ಮಕ್ಕಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿಕೊಳ್ಳುವಂತ ಸಾಧ್ಯತೆ ಇಲ್ಲ.
பிதாவே என்று அழைக்க முடியாது. ತಂದೆ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯಲು ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ஆனா இந்த மீட்பு, ಈ ಒಂದು ಬಿಡುಗಡೆ நாம் தேவனை அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. ಆತನನ್ನು ಅಪ್ಪ ತಂದೆ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯುವಂತ ಬುದ್ಧರ ಸಂಧಾನದ ಆತ್ಮ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದೆ. பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும்போது ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇದ್ದಾಗ இயேசு பிதாவே என்று சொல்லி தேவனை அழைத்தாரு. ಯೇಸು ತಂದೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರನ್ನ ಕರೆದರು. ஆனா பரிசேயரும் சதுசேயரும் என்ன பண்ணாங்க? ಆದ್ರೆ ಪರಿಸಾಯರು ಸದ್ದುಕರು ಏನು ಮಾಡಿದರು? அவர் என்ன சொன்னாருன்னு சொன்னாங்க. ಅವ್ರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಅಂತ ಹೇಳಿದ್ರು? கரெக்டா கூப்பிடுறாருன்னு சொன்னாங்களா? ಅವ್ರು ಸರಿಯಾಗಿ ಕರೀತಾ ಇದ್ದಾರಂತ ಹೇಳಿದ್ರ? ಏನಂದ್ರು? தேவ தூஷணம் சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ದೇವ ದೂಷಣ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. தேவனை தம்முடைய பிதான்னு சொன்னதுனால, ದೇವರನ್ನ ತನ್ನ ತಂದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ ಕಾರಣ இயேசு கிறிஸ்து தேவ தூஷணம் சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ದೇವ ದೂಷಣ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. கான்செப்ட் அப்படிப்பட்ட கான்செப்ட். ಯಾಕಂದ್ರೆ ಅವರ ಅರ್ಥಗರ್ಭಿತ ಹಾಗೆ ಇತ್ತು. அவங்க தேவனை பிதாவேன்னு சொல்லி என்ன பண்ண முடியாது? ಅವರು ದೇವರನ್ನ ತಂದೆ ಎಂಬುದಾಗಿ ಏನ್ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ, அழைக்க முடியாது, ಕರೆಯಲು ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ஆனா இந்த மீட்பினால உண்டாயிருக்கக்கூடிய கிருபை, ಈ ಬಿಡುಗಡೆಯಿಂದ ಉಂಟಾಗಿರುವಂತ ಕೃಪೆ, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறது. ಅಪ್ಪ ತಂದೆ ಎಂಬುದಾಗಿ ಕೂಗಿಕೊಳ್ಳುವ ಬುದ್ಧರ ಸಂಧಾನದ ಆತ್ಮವನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದೆ. நான் பிறந்ததுல இருந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல இருந்து பிறந்தேன். ನಾನು ಹುಟ್ಟಿದಾಗಿಂದ ಕ್ರೈಸ್ತ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಾನು ಹುಟ್ಟು ಬೆಳೆದೆ. இயேசு கிறிஸ்துவை பத்தி சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரியும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಗ್ಗೆ ನನಗೆ ಸಣ್ಣ ವಯಸ್ಸಿನಿಂದ ಗೊತ್ತು. ஆனா நான் தேவனை அப்பா அப்படின்னு சொல்றக்கோ பிதான்னு கூப்பிடுறக்கோ எனக்கு வந்து ஒரு நெருடலா இருந்தது. ನನಗೆ ದೇವರನ್ನ ಅಪ್ಪ ತಂದೆ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯುವುದಕ್ಕೆ ನನಗೆ ಒಂಥರ ಸಂಚಲವಾಗಿತ್ತು. நான் ஒருபோதும் அப்படி கூப்பிட்டதில்லை என்னுடைய சின்ன வயசுல இருந்து. ನಾನು ಯಾವಾಗ ಎಂದಿಗೂ ಆತರ ಕರೆದಿಲ್ಲ. பிதாவேன்ற சப்தமே நான் கூப்பிட்டு தேவனை கூப்பிட்டு அப்படி ஆராதித்தது இல்ல. ತಂದೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರನ್ನ ಕರೆದು ಆರಾಧನೆ ಮಾಡಿದ ಅಭ್ಯಾಸನೇ ಇಲ್ಲ. ஆனா என்னுடைய வாலிப நாட்கள்ல நான் பரிசுத்தாவின் ಅಭಿಷೇಕத்தை பெற்றுக்கொண்டேன். ನನ್ನ ಯೌವನ ಜೀವನದಲ್ಲಿ ನಾನು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡೆ. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பின்பு, ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡ ನಂತರ ஒரு முறை நான் நடந்து போயிட்டு இருக்கிறேன். ಒಂದ್ಸಾರಿ ನಾನು ನಡೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೆ. என்னை அறியாமலேயே என் வாயிலிருந்து அப்பா பிதாவே அப்படின்ற சத்தம் வெளியே வருது. ನನಗೆ ತಿಳಿಯದೇನೆ ನನ್ನ ಬಾಯಿನಲ್ಲಿ ಅಪ್ಪ ತಂದೆ ಅನ್ನುವಂತ ಪದ ಬರ್ತಾ ಇತ್ತು. எனக்கு அது வரைக்கும் பயங்கர ஆச்சரியம். ಅದುವರೆಗೂ ನನಗೆ ಬಹಳ ಆಶ್ಚರ್ಯ. இதுவரைக்கும் நாம அப்பா பிதாவேன்னு தேவனை கூப்பிட்டது இல்லையே. ಇದುವರೆಗೂ ನಾನು ಅಪ್ಪ ತಂದೆ ಅಂತ ಕರೆದಿದ್ದಿಲ್ಲ. கர்த்தர்னு சொல்லிருக்கோம், தேவன்னு சொல்லிருக்கோம், ಕರ್ತನು ದೇವರು ಅಂತೆಲ್ಲ ಹೇಳಿದ್ದೇವೆ. ஆனா அப்பா பிதாவேன்னு கூப்பிட்டது இல்ல. ಆದ್ರೆ ಅಪ್ಪ ತಂದೆ ಎಂಬುದಾಗಿ ಕರೆದಿದ್ದಿಲ್ಲ. ஆனா இந்த ஆவியானவர் வந்த பின்பு, ಈ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ಬಂದ ನಂತರ ஆட்டோமேட்டிக்கா தேவனை அப்பா பிதாவே என்று அழைக்க செய்கிறது. ಆಟೋಮೆಟಿಕ್ ಆಗಿ ಅಪ್ಪ ತಂದೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರನ್ನು ಕರೆಯುವಾಗೆ ಮಾಡಿಬಿಡುತ್ತದೆ அப்படின்றதை நான் உணர்ந்து கொண்டேன். ಅದನ್ನ ನಾನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡೆ. ஏன்னா வேத அதான் சொல்லுது, புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ಯಾಕಂದ್ರೆ ನಾವು ಬುದ್ಧರ ಸಂಧಾನದ ಆತ್ಮವನ್ನ ನಾವು ಹೊಂದಿದ್ದೇವೆ. அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதாக, ಆತನನ್ನ ಅಪ್ಪ ತಂದೆ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯತಕ್ಕದಾಗಿ, கிறிஸ்துவுக்குள்ளான மீட்பு ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಇರುವಂತ ಬಿಡುಗಡೆ நம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை கொடுக்கிறது. ನಮ್ಮನ್ನ ಅಪ್ಪ ತಂದೆ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯುವಂತ ಬುದ್ಧರ ಸಂಧಾನದ ಆತ್ಮವನ್ನು ಕೊಟ್ಟಿದೆ. இனி நாம் வெளியுள்ளவர்கள் அல்ல, ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்களாக கிறிஸ்துவின் அன்பின் குடும்பத்துக்குள்ளவர்களாக மாறிவிடுகிறோம். ಇನ್ನು ಮುಂದೆ ನಾವು ಹೊರಗಡೆ ಇರುವಂತವರಲ್ಲ, ನಾವು ಪ್ರೀತಿಯ ಆ ಒಂದು ಕ್ರಿಸ್ತನ ಐಕ್ಯತೆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಾವು ಒಂದೇ ಆಗಿ ಸೇರಿಸಲ್ಪಡ್ತೇವೆ. இன்னும் ஒரு 3 காரியங்களை மிக சுருக்கமாக நாம் பார்த்துருவோம். ಇನ್ನು 3 ಕಾರ್ಯಗಳನ್ನ ಸಂಕ್ಷಿಪ್ತವಾಗಿ ನೋಡೋಣ. ನಾಲ್ಕನೇದಾಗಿ நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றம், ஒரு புதிய வாழ்க்கை அந்த மீட்பு கொடுக்குது. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹೊಸ ಜೀವಿತವನ್ನ ಆ ಒಂದು ಬಿಡುಗಡೆ ಕೊಡುತ್ತದೆ. தீத்துவுக்கு எழுதின நிருபம், ತೀತನಿಗೆ ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 2ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಾಕ್ಯ. தீத்து 2:14. ತೀತ 2:14. எப்படி இருந்தோமா? அக்கிரமங்களை செய்கிறவங்களா இருந்த நம்மை, ನಾವು ಅಕ್ರಮಗಳನ್ನ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಂತ ನಮ್ಮನ್ನು அவருடைய சொந்த ஜனங்களாக, ಆತನ ಸ್ವಂತ ಜನರಾಗಿ, நற்கிரியை செய்கிறவர்களாக மாற்றி இருக்கிற மீட்பு, ಶುಭ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಂತವರಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿರುವಂತ ಪ್ರೀತಿ. நம்ம மீட்படைவதற்கு முன்பாக எப்படி இருந்தோம்? அக்கிரமம் செய்கிறவங்களா ನಾವು இருந்தோம். ಬಿಡುಗಡೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಅಕ್ರಮ ಮಾಡುವಂತವರಾಗಿದ್ದೇವೆ, ಅಧರ್ಮದವರಾಗಿದ್ದೇವೆ. ஆனா இப்பொழுதோ ಆದ್ರೆ ಈಗಲೂ அவருடைய பிள்ளைகளாக, ಆತನ ಮಕ್ಕಳಾಗಿ நற்கிரியைகளை செய்வதற்கு வாஞ்சியுள்ளவர்களாக மாறி இருக்கிறோம். ಶುಭ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ನಾವು ಆಸಕ್ತರಾಗಿದ್ದೇವೆ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ.
இயேசு கிறிஸ்துனுடைய மீட்பு தான் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಿಡುಗಡೆ நற்கிரியைகளை செய்வதற்கு நமக்கு வாஞ்சையை உண்டாக்குகிறது. ಶುಭ ಕ್ರಿಯೆಗಳನ್ನ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಆಸಕ್ತರಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಬದಲಾಯಿಸುತ್ತದೆ. ஐந்தாவது ஒரு காரியம், ಐದನೇದಾದಂತ ಒಂದು ಕಾರ್ಯ, நம்ம எல்லா வித அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறது. ನಮ್ಮ ಎಲ್ಲಾ ರೀತಿಯಾದ ಗುಲಾಮತನದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುತ್ತದೆ. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ಗಲಾತ್ಯ ದೇವರಿಗೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯ. கலாத்தியர் 5:1. ಗಲಾತ್ಯ ದೇವರಿಗೆ 5:1. ಕ್ರಿಸ್ತನು ನಮ್ಮನ್ನು ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳಬೇಕು. அடிமைத்தனத்திற்கு உட்படாமல், மறுபடியும் உட்படாமல், கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலேயே நிலை கொண்டு இருக்க வேண்டும். ಕ್ರಿಸ್ತನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ಒಂದು ಬಿಡುಗಡೆಯಲ್ಲಿ ನಾವು ನೆಲೆ ನಿಂತಿರಬೇಕು. ತಿರ್ಗಾ ಆ ದಾಸಸ್ಥಾನದಲ್ಲಿ ಹೊರಗಡೆ ಆಗದಂತೆ. முன்பாக இருந்த நிலை ஒரு அடிமைத்தனத்தின் நிலை, ಮುಂದೆ ಇದ್ದಂತ ಒಂದು ಸ್ಥಿತಿ ಅದು ದಾಸತನದ ಸ್ಥಿತಿ. மீட்பு, ಆದ್ರೆ ಬಿಡುಗಡೆ நம்மை சுயாதீன நிலைக்கு, அப்படின்னா விடுதலை அடைந்த ஒரு முழுமையான ஒரு ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தி இருக்கிறது. ಈ ಒಂದು ಬಿಡುಗಡೆ ನಮ್ಮನ್ನು ಸಂಪೂರ್ಣ ಸ್ವತಂತ್ರತೆಯಲ್ಲಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವ ಆ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಡೆಸಿದೆ. இனி நம்ம அடிமைப்பட்டவர்கள் அல்ல, ಇನ್ನು ಮುಂದೆ ನಾವು ದಾಸರಲ್ಲ, நம்ம முழுமையாக விடுதலை அடைந்தவர்கள். ನಾವು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಬಿಡುಗಡೆ ಆದವರು. கடைசியாக ಕೊನೆಯದಾಗಿ இந்த முழு சிருஷ்டிப்பும் ಈ ಸಂಪೂರ್ಣವಾದ கிறிஸ்துவினால ಕ್ರಿಸ್ತನಿಂದ மீண்டும் அது தன்னுடைய நிலைக்கு வர ஆரம்பிக்குது. ತಿರುಗಿ ಆ ಒಂದು ಸ್ಥಿತಿಗೆ ದೇವರು ನೇಮಿಸಿದ ಸ್ಥಿತಿಗೆ ಬರಲಿದೆ. ரோமர் 8ஆம் அதிகாரம், ರೋಮ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 19 இருந்து 21 வரை. 19 ರಿಂದ 21. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பாதிப்படைந்ததுல ஒரு பகுதி என்வாயரன்மெண்ட். ನಾವು ಬಾಧಿಸಲ್ಪಟ್ಟ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಈ ಒಂದು ಸನ್ನಿವೇಶ ಕೂಡ ಅದು ಬಾಧಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆனா இயேசு கிறிஸ்துவின் மீட்பினால, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಆ ಒಂದು ಬಿಡುಗಡೆಯಿಂದ அவைகளுக்கும் ஒரு மீட்பு உண்டாயிருக்கு. ಅವುಗಳಿಗೂ ಒಂದು ಬಿಡುಗಡೆ ಉಂಟಾಗಿದೆ. வாசிப்போம் ரோமர் 8ஆம் அதிகாரம், ರೋಮ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 19 இருந்து 19, 20. ஓகே, இங்க என்ன போட்டிருக்கு அப்படின்னா, சகல சிருஷ்டிப்பும், ಸಕಲ ಸೃಷ್ಟಿಯು ಕೂಡ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு ಆ ಒಂದು ಗುಲಾಮತನದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಲ್ಪಟ್ಟು மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக் கொள்ளுகிற நம்பிக்கையோடு காத்திருக்குது. ಆ ಮಹಿಮೆಯಾದ ಸ್ವತಂತ್ರತೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತ ಸ್ಥಿತಿನಲ್ಲಿ ಇದೆ. அப்ப நம்ம பார்க்கக்கூடிய எல்லா சிருஷ்டிப்பும் இப்ப என்ன நிலைமையில இருக்கு? ಈಗ ನಾವು ನೋಡುವ ಪ್ರತಿಯೊಂದು ಸೃಷ್ಟಿಗಳು ಯಾವ ಸ್ಥಿತಿನಲ್ಲಿ ಇದೆ? ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கு, ಒಂದು ಗುಲಾಮತನದಲ್ಲಿ ಇದೆ. கிறிஸ்துவினுடைய மீட்பு, ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ವಿಮೋಚನೆ முழுமையாக அவற்றை ಸಂಪೂರ್ಣವಾಗಿ சுயாதீன நிலைமைக்கு கொண்டு வர போகுது. ಸ್ವತಂತ್ರತೆಯ ಒಂದು ಸ್ಥಿತಿಗೆ ತಂದಿದೆ. இதெல்லாம் அவருடைய மீட்புனால உண்டாயிருக்கக்கூடிய காரியங்கள். ಇವುಗಳೆಲ್ಲ ಆತನ ಬಿಡುಗಡೆಯಿಂದ ಉಂಟಾಗಿರುವಂತ ಕಾರ್ಯಗಳು. 6 காரியங்களை பார்த்திருக்கிறோம். 6 ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿದ್ದೇವೆ. The purpose of his redemption. ಈ ಒಂದು ಬಿಡುಗಡೆಯ ಉದ್ದೇಶ ಅದು ನಮಗೆ நல்லா தெரியணும். ಅದು ಚೆನ್ನಾಗಿ ನಮಗೆ ತಿಳಿದಿರಬೇಕು. ஏன் நமக்கு விடுதலை உண்டாக்கினார்? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಯಾತಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಟ್ಟನು? நோக்கம் என்ன என்பது, ಅದರ ಉದ್ದೇಶ ಏನು? முதலாவது நம்முடைய பாவத்திலிருந்து முழுமையாக விடுதலை ಮೊದಲನೇದಾಗಿ ನಮ್ಮ ಪಾಪದಿಂದ ಸಂಪೂರ್ಣ ಬಿಡುಗಡೆ. இரண்டாவது தேவனோடு நம்மை ஒப்புரவாக்குவது. ಎರಡನೇದಾಗಿ ದೇವರ ಸಂಗಡ ಸಂಧಾನ ಮಾಡುವಂತದ್ದು. மூன்றாவது அவருடைய சொந்த பிள்ளைகளாக நம்மை மாற்றுவது. ಮೂರನೇದಾಗಿ ಆತನ ಸ್ವಂತ ಮಕ್ಕಳಾಗಿ ನಮ್ಮನ್ನ ಮಾರ್ಪಡಿಸುವಂತದ್ದು. நான்காவது நம்முடைய வாழ்க்கை முறையை முற்றிலுமாக மறுரூபப்படுத்துவது. ನಮ್ಮ ಜೀವಿತದ ಸ್ಥಿತಿಯನ್ನ ಸಂಪೂರ್ಣ ರೂಪಾಂತರ ಮಾಡುವಂತದ್ದು. ஐந்தாவது அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க. ಐದನೇದಾಗಿ ಆ ಒಂದು ಗುಲಾಮತನದಿಂದ ನಮ್ಮನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವಂತದ್ದು. ಆರನೇದಾಗಿ முழு சிருஷ்டிப்பும் அதனுடைய அடிமைத்தனத்திலிருந்து சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக. ಸಂಪೂರ್ಣ ಸೃಷ್ಟಿಯು ಕೂಡ ಗುಲಾಮತನದಿಂದ ಆ ಒಂದು ಸ್ವತಂತ್ರತೆಯನ್ನ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತದ್ದು. This is the purpose of his redemption. ಇದೇ ಆ ಒಂದು ವಿಮೋಚನೆಯ ಒಂದು ಉದ್ದೇಶ. இதை நம்ம புரிந்து கொள்வோம்னா, ಇದನ್ನ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡ್ರೆ அதற்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கை முறை மாற ஆரம்பிக்கும். ಅದಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ನಮ್ಮ ಜೀವನವು ಬದಲಾಗುತ್ತದೆ. இதை நீங்க யோசித்து பாருங்க, அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நீங்க முயற்சிங்க, இது உணர்வடையுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை ಇದನ್ನು செய்வார். ಯೋಚಿಸಿ ನೋಡ್ರಿ, ಅದನ್ನ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಡ್ರಿ. ಕರ್ತನು ಕೂಡ ಇದಕ್ಕಿರುವಂತ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ನಿಮಗೆ ತಿಳಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ மீட்பு அது மேலான ஒரு மீட்பு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಇರುವಂತ ಒಂದು ಬಿಡುಗಡೆ ಮೇಲಾದ ಬಿಡುಗಡೆ. அதை நம்ம உணர்ந்து கொண்டோம்னா எப்பொழுதுமே ஜெய ஜீவிதம். ಅದನ್ನು ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಾಗ ಯಾವಾಗಲೂ ಜಯದ ಜೀವಿತ. நம்ம கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி ನಾವು ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ನಾವು ದೇವರನ್ನು ನೋಡೋಣ.